மறுமையின் வாழ்க்கையை மறக்கடித்துக் கொண்டிருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை. சகோதரர்களே, இன்று மார்க்கம் சம்பந்தமாக ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய அமைப்புகள் நம் சமூகத்தில் இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் கம்மியாகத்தான். எந்த ஒரு பணியை செய்தால் நாம் மறுமைக்கு நமக்கான சேகரிப்பை சேர்த்துக் கொள்ள முடியும் என்பதை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நன்றாக உணர்ந்திருக்கிறது. அதற்காகத்தான் இன்று இந்த செய்யா நகரத்தில் ரமலானே வருகை என்ற ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக உருவாக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக பல மக்களை சந்தித்து இந்த இறைவனுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை இங்க இருக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கும் அதை கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் வழங்கியிருக்கின்றார். சகோதரர்களே, நாளை மறுநாள் தராபியா தொழுவு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை முதல் நோன்பை நாம் சந்திக்க இருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த நோன்பு என்பது மிகவும் முக்கியமானது. இறைவனிடத்தில் நம்மை நேரடியாக பேச வைக்கக்கூடியது இந்த நோன்பு என்கிறார்கள். நாம் நோன்பு திறந்து விட்டு கையேற்றி இறைவன் அந்த நோன்பு திறந்து துவா கேட்கும்போது அந்த துவா அல்லாஹ் நேராக நான் ஏற்றுக்கிறேன்றான். நோம்பாளிக்கு எனக்கு இடையில் எந்த திரையுமே இல்லை என்றான். நோன்பு வச்சு நீங்க கேட்கிற துவா நானே உங்களுக்கு நேரா கபூல் செய்யறேன் அப்படின்றான். அப்படியாப்பட்ட ஒரு புனிதமான மாதத்தை நாம் நாளை மறுநாள் சந்திக்க இருக்கின்றோம். ஆகையால் அன்பு சகோதரர்களே, இங்கு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒன்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நம்ம வீட்டு பெண்கள் டிவியிலே முழுகிட்டாங்க. இந்த ஒரு மாத காலமாக அந்த டிவிக்கு கொஞ்சம் விடுமுறை கொடுத்து விட்டு மறுமை வாழ்க்கைக்கு உண்டான சேகரிப்பை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை இங்க இருக்கிற உங்களுக்கும் சொல்லக்கூடிய என் குடும்பத்திற்கும் கேட்கக்கூடிய குடும்பத்திற்கும் அந்த ஏகவான இறைவன் தந்துருவான் என்று உங்களுக்காக பிரார்த்தனை செய்ததாக என்னுடைய வாய்ப்பினை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் கைரன். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் ஜே அக்பர் அவர்களுக்கு, அடுத்தபடியாக நம்முடைய செய்யாறு பஜார் பள்ளியினுடைய இமாம் மரியாதைக்குரிய ஹஜ்ரத் மௌலவி இனாமுல் ஹசன் அவர்கள் ரமலானுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய எடுத்துரைப்பார். Alhamdulillah, الصلاة والسلام على رسول الله أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم
ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற நிர்வாக பெருமக்களே, கள தோழர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக ரமலானை வரவேற்பதற்காக வேண்டி நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த ரமலானை கண்ணியப்படுத்தும் விதமாக, அந்த ரமலானுடைய விருந்தாரியை சிறப்புப்படுத்தும் விதமாக, ரமலானுடைய சிறப்புகள் எல்லாம் விளங்கி அந்த விருந்தாரியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்வானாக. இந்த தமிழகம் எங்கும் பிறை பார்க்கப்பட்டது, பிறை தென்படவில்லை. இன்ஷா அல்லாஹ் நாளை இரவு முதல் தராவி ஆரம்பமாக இருக்கின்றது. நாளை இரவு முதல் ரமலான், சங்கமிக்க ரமலான் நமக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானோடு நமக்கு பல விதமான விஷயங்களோடு நமக்கு தொடர்பு ஏற்படும். ரமலான் என்று வந்துட்டா குர்ஆனோடு தொடர்பு, ரமலானும் குர்ஆனும், ரமலானும் ஜகாத்தும், ரமலானும் சதகாவும், ரமலானும் இரவு நேர தொழுகைகளும், ரமலானும் தராவிகும் என்று ரமலானோடு பலதரப்பட்ட அமல்கள் தொடர்புடையதாக ஆகிவிடும். அனைத்தையுமே நாம் அந்த ரமலானுடைய மாதத்தில் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ரமலானுடைய மாதத்துல குர்ஆனோடு விசேஷமான தொடர்பு இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் ரமலான் மாதத்துலதான் இறக்குறான். உம்மத்தே முஹம்மதியா ஜகாத்தை ரமலானுடைய மாசத்துலதான் வெளியாக்குவாங்க. ஏன்னா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்துல நன்மைகளை அள்ளி கொடுக்கின்ற காரணத்தால், ஒரு பருளுக்கு 70 பருளுடைய நன்மை என்ற காரணத்தால், அப்போ ஜகாத் என்ற பருளை 70 மடங்காக நன்மை அடைய வேண்டும் என்ற ரீதியிலே ஜகாத் அதிகமாக கொடுக்கக்கூடிய பழக்கம் ரமலான் இருக்கு. தராவி என்ற ரீதியில் நம் இரவு நேர தொழுகை, அனைவருக்குமே தஹஜ்ஜுடைய வாய்ப்பு, சஹர் செய்யக்கூடிய அனைவருக்குமே தஹஜ்ஜுடைய வாய்ப்பு என்று ரமலானோடு நமக்கு பலதரப்பட்ட நல்ல அமல்களோடு நமக்கு தொடர்பு ஏற்படும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால், முதல் அமல் என்னங்க? ரமலான் என்று வந்துட்டாலே நோன்புதான். ரமலானுடைய எல்லா சிறப்புகளும் ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் முதல்ல நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு என்பது என்னங்க? இறைவனுக்காக வேண்டி நாம் நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி உண்ணுவது, குடிப்பது, மனைவிமாரோடு நம்முடைய தொடர்பு அனைத்தையுமே அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் என்ன செஞ்சோம் விட்டுட்டு, சஹர் முதல் நாம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் வரை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நாம் தியாகம் செய்கிறோம். அல்லாஹ் இந்த தியாகத்திற்கு கூலியாக தன்னை ஏற்படுத்திட்டான். எல்லா நன்மைக்கும் எழுதுறதுக்கு ஒரு வழக்கு இருக்காங்க. வலது பக்கம் கிராமன், இடது பக்கம் காத்திபீன். கிராமன் அவங்க என்ன செய்வாங்க? நாம் செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்வாங்க. காத்திபீன் நாம் செய்யக்கூடிய தீமையான விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்வார். ரமலானுடைய நோன்பு இதை யார் பதிவு செய்வாங்க? அனவுஜுசிபிஹி, அல்லாஹ் சொல்றான், நான் பதிவு செய்வேன். ரமலானுக்கு கூலியை நான் பதிவு செய்வேன். இன்னொரு அர்த்தம் இருக்கு, அனவுஜுசாபிஹி, ரமலானுக்கு நானே கூலியாக ஆகி வேண்டும். ஏனென்றால் எல்லா அமல்களை விட நோன்பு இருக்கின்றதே அது ஒரு விசேஷமான ஒரு அமல். நோன்புடைய விசேஷத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் கடமையாக்கி அந்த ஆயத்திலே நோன்பு என்ன செய்யும்? ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறாருன்னா அந்த நோன்பு அவருக்கு என்ன நம்ம கொடுக்கும்?
லஅல்லகும் தத்தகூன், தக்குவாவை கொடுக்கும். தக்குவான என்னங்க? இறை பக்தி. தக்குவா என்றால் இறை பக்தி, அல்லாஹுடைய பயம். அல்லாஹுடைய பயம்னா என்னங்க? அல்லாஹ் பார்த்து பயப்படுறதா நம்ம எப்படி பயப்படுவோம்? கை கால்லாம் நடுங்கி அப்படியே நிக்கணுமா? அப்படியெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுக்கு பயப்படுவது என்பது பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வது, நன்மையான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவது, பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வதுதான் தக்வாக்கு அடையாளம். அந்த பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான அமல் அது எதுவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அது நோன்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுள்ள சமூகத்துக்கு எப்படி கடமையாக்கினோமோ அதே போல் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம். லஅல்லகும் தத்தகூன், இதன் காரணமாக உங்களுக்கு தக்வா உண்டாகும். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய ஒரு நிலை நமக்குள்ளே ஏற்படும். அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது என்று சொன்னால் பாவத்தை விடக்கூடிய ஒரு சூழல் நமக்கு உருவாகும். இந்த நோன்புனால என்னங்க ஏற்படும்? தக்வா என்பது ஏற்படும். பாவத்தை விடக்கூடிய சூழல் உண்டாகும். மற்ற எந்த அமலுமே இந்த அளவுக்கு பவரா இருக்குமானா, இந்த அளவுக்கு பவர் நோம்புக்கு தான் இருக்கு. தொழுகைக்கும் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியத்தை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கும். ஒரு சஹாபி ஒரு மனிதரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், இந்த மனிதர் பகல் நேரத்துல திருடுறாரு, இரவு நேரத்துல தொழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருடைய இரவு நேர தொழுகை பகல் நேர திருட்டை இவரை தடுத்து விடும். அந்த தொழுகை இருக்கு, அந்த திருட்டை விட்டு அவரை காப்பாற்றும். இது வளமையா அவர் தொழுதுட்டு வந்தாலே போதும், இந்த திருட்டு இருந்து அவர் தப்பிச்சிருவாரு. அதே மாதிரி இந்த நோன்பு இருக்கின்றது, அது கொஞ்சம் கூடுதலாக பிராக்டிக்கலாகவே நம்மள பாவத்தை விட்டு தடுக்கும். பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பதுதான் தக்வாக்கான அடையாளம். நோன்பு அதை செய்யுது. இப்படி செய்யுதுங்க. நோன்பு என்ன செய்கின்றது என்றால், பாவத்தை மட்டும் இல்ல, ஹலாலான விஷயங்களே தடுத்து இருக்கு. உண்ணுவது, குடிப்பது போன்ற விஷயங்களே நமக்கு தடுத்து இருக்கு. அப்போ பாவமான காரியங்கள், ஒரு மனிதருக்கு பாவமான ஒரு பழக்கம் இருக்கு, பகல் நேரங்கள்ல பாவம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. நோன்பு வச்சுட்டாருன்னு வைங்க, அதுல இருந்து அவர் கண்டிப்பாக தவிர்த்துடுவார். நோன்பு வச்சுட்டா அதை செய்ய முடியாது. 14 மணி நேரம் இருக்கு. பகல்லா சுபு சாதிகள் ஆரம்பிச்சு மகரிப் வரைக்கும் நோன்பு திறந்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம தொழுகையில அப்படியே ஈடுபட்டு அப்படியே அந்த ஏதாச்சும் ஒரு சில பாவங்கள் நம்மளால 1-2 தான் நிகழ வாய்ப்பு இருக்க தவிர்த்த பழக்க தோஷத்துல, மற்றபடி பெரும்பான்மையான பாவம் பகல் நேரத்துல அவருக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. இந்த பழக்கம் 30 நாட்கள் தொடர்கின்ற பொழுது ரமலானுடைய மாதம் முடிந்து அதே பழக்கத்தோடையே அந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை அல்லாஹ் உருவாக்கி தரா. அவர் நினைத்தால் அந்த பாவத்தை விட்டு அவர் தவிர்த்து கொள்ள முடியும். பெருநாள் பிறையிலிருந்தும் அதே பகல்ல ரமலானுடைய மாசத்துல எந்த பாவங்கள் எல்லாம் விட்டு அவர் தவிர்த்து இருந்தாரோ அதே பாவத்திலிருந்து அவர் வருடம் முழுவதுமே தவிர்த்து கொள்ள முடியும். அதுக்கான வாய்ப்பை இந்த நோன்பு தருகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வியர்களே, இதுக்கெல்லாம் நம்ம இந்த ரமலானுடைய இந்த மாதத்திலே நாம் முக்கியமாக ஆற்ற வேண்டிய விஷயம் என்னவென்றால், நோன்பு நோக்க வேண்டும். வெயிலா இருக்கு, என்னால் தாகம் தாங்க முடியாது, எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, பசி தாங்க முடியாது, எனவே டாக்டர் வந்து என்ன நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த டாக்டரும் சொல்ல மாட்டான். டாக்டர் என்ன சொல்றான்? பாஸ்டிங் ஏரியா தான் உடம்பு நல்லதுன்றான். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரையணுமா? நோன்பு வைங்க. உடம்புல எல்லா நோய்க்கு காரணம் என்னங்க? கெட்ட கொழுப்பு தான். கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் நோம்புல தாங்க இருக்கு. நோம்பு வச்சு பாருங்க, 30 தினங்கள் நோம்பு வச்சு பாருங்க, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைஞ்சு எல்லாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை, சுகர் பிரச்சனை, பிபி பிரச்சனை எல்லாமே குறையும். அந்த காலத்துல வயதானவங்க எல்லாம் 600 பிபில நோம்பு வச்சுட்டு இருந்தாங்க, 600 சுகர் இல்ல.
அவங்க அதை பத்தி கவலைப்படல. கண்ணுல குறை விழுந்தும் குர்ஆனை ஓதக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. கண்ணுல குறை விழுந்துருச்சு, ஆனா குர்ஆன் ஓதுறாங்க. சாதாரணமாக 3 குர்ஆன் 4 குர்ஆன் முடிச்சுட்டு போறாங்க. 98ல ஒரு அம்மா மௌத்தானாங்க எங்க ஊர்ல. 6 மாசம் சக்கராத்து, ரூஹே போகல. அப்ப அந்த அம்மாக்காக வேண்டி குர்ஆன் ஓதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் பேசிக்கிட்டாங்க, இந்த அம்மா தன் இறந்த கணவனுக்கு ஒரு 40 குர்ஆன் ஓதி அனுப்பிடுச்சான், தனக்காக வேண்டி ஒரு 40 குர்ஆன் சேர்த்து வச்சிருக்கு ஓதி. எப்பேற்பட்ட கொடுப்பனை பாருங்க அவங்களுக்கெல்லாம். அந்த காலகட்டம் எவ்வளவு புனிதமான காலகட்டம். ரமலானுடைய மாதத்துல அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் குர்ஆன் எத்தி வைப்பாங்க, அஹ்லே பைத்துகளுக்கு எத்தி வைப்பாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதிய மனிதமாக இருந்தாங்களாம். இன்னைக்கு நமக்கு எங்க நேரம் இருக்கு? அவ குர்ஆன் இந்த ரமலானுடைய மாசத்துல நோன்பு நோக்க வேண்டும், ரமலானுடைய மாசத்துல குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு வேண்டும். அதுக்காக தான் தராவி இருக்கு. நமக்கு காலையிலிருந்து உழைத்து கடைசி நேரத்துல அங்க நம்மளால கலந்துக்க முடியல, ஏன்னா கலைப்பு இல்ல. நாம் தராவியில கலந்து கொள்ளணும். குர்ஆனை ஓதுவது நன்மை என்றால் கேட்பதும் நன்மை. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வராங்க. ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, நீங்க ஓதுங்க, நான் கேட்கிறேன். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனை உங்களுக்கு இறக்குறான், உங்களுக்கு போய் நான் ஓதி காட்டுவது உசிதமாக இருக்குமா? நீங்க ஓதுங்க யா ரசூலுல்லாஹ், நாங்க கேட்கிறோம். நீங்க ஓதிதான் நாங்க கேட்கணும். நான் ஓதி நீங்க கேட்பது எப்படி யா ரசூலுல்லாஹ் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு அந்த சஹாபி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மனது குர்ஆனை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறது என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்குறான். நபி அவங்க தான் இந்த உம்மத்துக்கு குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. ஆனா நபி அவர்களுடைய மனசு எப்படி இருக்கு பாருங்க, கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா நபி அவங்க தான் தொழு வைப்பாங்க. நபி அவங்க பின்னாடி நின்று தொழுதது இல்லை. பின்னாடி நின்று தொழுதது சக்கராத்துடைய காலத்துலதான் ஒரு 6 வக்து தொழுதாங்க. நபி அவர்கள் நுபுவத் அடைந்த காலம் போது, நபி பட்டம் கிடைச்ச காலத்துல நபி அவங்க தான் தொழுவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு இப்ப என்ன பண்ணுது, குர்ஆனை கேட்கணும்னு ஆசைப்படுது. நீ ஓது, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஓதுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவி தாழ்த்தி கேட்கின்றார்கள். அந்த ஆயத்துக்கள்லாம் கேட்டு கண்ணீர் விடுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கேட்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அமல். ஓதுவதற்கு நன்மை, கேட்பதற்கும் நன்மை. எனவே தராவீஹ்ல நீங்க கலந்து கொண்டு அந்த குர்ஆன் ஷரீஃபை நீங்க காதால கேளுங்க. இன்னைக்கு வெளியே போய் உட்கார்ந்தோம்னா எத்தனை விஷயங்கள் நம்ம காதுக்குள்ள உடுது, அது எத்தனை விஷயங்கள் உள்ளத்துல ஊடுருவது தெரியுங்களா? நல்ல விஷயங்கள் எப்பவுமே மனசுக்குள்ள எப்படி ஊடுருவும் என்றால் காது வழியாக தான் ஊடுருவும். காது வழியாக போய் உள்ளத்துல போய் உட்கார்ந்துக்கும். அப்போ ஏதோ ஒரு பாட்டு ஓடிச்சுன்னா அந்த பாட்டை அன்னைக்கு ஃபுல்லா முணுமுணுத்துட்டு இருப்போம். ஏன்னா அந்த பாட்டு காது வழியா போய் உள்ளத்துல போய் உட்கார்ந்துக்கும், அது நாவல வெளியாகும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு நம்முடைய உடல் உறுப்புகள்ல. அப்ப நம்முடைய செவிகளுக்கு இந்த ரமலானுடைய மாதத்துல முழு குர்ஆன் பள்ளிவாசல்ல மிகப்பெரிய ஏற்பாடு செய்து தராவியுடைய தொழுகையில ஓதுகின்றார்கள். அதை கேட்டு அதை நம்முடைய உள்ளத்துல ஊடுருவ வைக்க. குர்ஆன் நமக்கு ஓத தெரியும் என்றால் குர்ஆன் ஷரீஃபை பார்த்து ஓத வேண்டும். நம்முடைய மூதாதியர்கள் ரொம்ப தேவையுடையவர்களா இருக்காங்க. நீங்க வயசான அப்பா அம்மா யார் பாத்துக்கணும்? பிள்ளைங்க தான் பாத்துக்கணும். பாக்கலன்னா எல்லாருமே திட்டுவாங்க, என்னடா அப்பா அம்மா பாத்துக்க மாட்டேங்கிறேன். அவங்களை யார் பார்த்துப்பா, அவங்க எப்படி தூக்கி வளர்த்தாங்க, உலகம் கேள்வி கேட்கும் அந்த பிள்ளையை பார்த்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிக தேவை எங்க எப்பொழுது தேவைப்படும் தெரியுமா? கபர் உலகத்திலே தேவைப்படும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல எவ்வளவு தேவையோ, காசுக்கும் மருந்துக்கும் ஹிதுமத்துக்கும் ஒரு பிள்ளை எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமான தேவை கபர் உலகத்துல அந்த பெற்றோர்களுக்கு இருக்கு. அடக்கி முடிச்சதோடு நம்முடைய கணக்கு முடிஞ்சது நினைக்க கூடாது, கடமை முடிஞ்சது நினைக்க கூடாது. அவர்களுக்கு அதிகமாக நம்ம ஓதி அவங்களுக்கு நன்மை எட்டி வைக்கணும், குறிப்பாக ரமலானுடைய மாதத்துல. அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்துல தான தர்மங்களையும் நாம் அதிகமாக கவனம் செலுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோம்பாளிகளுக்கு நோம்பு திறக்க நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்படி செய்தால் நாளை மஹ்ஷருடைய மைதானத்துல ஹவுதர் என்ற தண்ணீர் தடாகத்திலிருந்து நான் உங்களுக்கு தண்ணீரை புகட்டுவேன். அந்த தண்ணீரை நீங்கள் பருகிவிட்டால்
சொர்க்கம் போகும் வரை உங்களுக்கு தாகம் என்பது ஏற்படாது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு இதுல பல ரகசியம் இருக்கு தெரியுங்களா? மஹ்ஷர் மைதானம் ஒன்று உருவாயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு வைங்க, நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எத்தனை 100 ஆண்டுகள் ஆகும் சொல்ல முடியாது. பசிக்குதோ இல்லையோ தாகம் கண்டிப்பாக இருக்கும். அங்க சாப்பாடு கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது. தண்ணி கிடைக்க வேண்டும் என்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனித கரத்தால் கிடைத்தால் உண்டு. அது உம்மத்தி முஹம்மதியாக்கு கிடைக்குது. அதை வாங்கக்கூடிய தகுதி உடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் நோன்பாளிகளுக்கு நாம் உதவ வேண்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களா இருக்கோம். இன்னைக்கு நம்ம மனசுல என்ன இருக்கோ இதே கேள்வியேதான் நம்ம சார்பாக அவங்க கேட்டாங்க. எங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லையா ரசூலுல்லாஹ், நாங்க எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது? நம்மள்ட்ட எல்லாமே இருக்குங்க, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, தண்ணி இருக்கு, சாப்பாடு இருக்கு, எதுவுமே இல்லை. ஆனா மனசுதான் எதுவுமே இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா சஹாபாக்கள்கிட்ட உள்ளபடியாக ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு, எதுவுமே இல்லை. அவங்கள்ட்ட வெயித்துல பசியால கல்ல கட்டிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நாங்க எப்படி அடுத்தவங்களுக்கு நாம் நோன்பு திறக்க உதவி செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப லேசாக்குறாங்க. பெருசா ஒண்ணு வேணாம், ஒரு மிடர் தண்ணீரை கொடுங்க நோன்பு அலைகளுக்கு நோன்பு திறக்க. ஒரு சின்ன பேரிச்சம்பழ துண்டை கொடுங்கள். நாளைக்கு ஹவுதுல் கௌதர் என்ற வந்து தண்ணீர் வாங்கி குடித்துக் கொள்ளுங்கள். சொர்க்கம் போற வரைக்கும் உங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படாது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ரமதானுடைய மாதத்துல ஏழைகள் மேல அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். சொந்த பந்தங்கள்ல ஏழைகள்ல முற்படுத்தணும். நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டாருடைய ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு நம்முடைய தான தர்மங்களை முற்படுத்த வேண்டும். மொஹல்லாக்குள்ள ஏழைகள் இருந்தால் அவர்களுக்கு முற்படுத்த வேண்டும். நாம் இந்த தான தர்மம் நமக்குள்ள நாம் சரியான முறையில ஜக்காத்தோட பரிமாற்றம் செய்துகிட்டா, கணக்கு போட்டு சரியா நம்ம ஜக்காத்து கொடுக்க ஆரம்பித்தால் இன்னைக்கு யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. கணிதத்துக்குரிய அல்லாஹ் வேண்டியார்களே, ஆனா நாம் ஜக்காத்துடைய முறை நம்மள்ட்ட இல்லை, சரியான முறையில கொடுக்கறது இல்லை, அல்லது நம்முடைய நகைகள் பக்கத்துல இல்லை, அதனால ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொல்லி நம்ம அப்படியே இருக்கிறோம். ஆனா ஏதாச்சும் நம்ம ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கணும். எப்பவுமே நமக்கு மேல உள்ளவங்களை பார்க்க கூடாது, நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும். நம்மோட கஷ்டப்படுறவங்க யார் இருக்கா? நானே பெரிய கஷ்டத்துல இருக்க, நான் போய் யாருக்கு செய்ய போறேன்னு நினைக்கவே கூடாது. சஹாபாக்கள் அப்படி நினைக்கல. ஒரு சம்பவத்துக்கு தாலீம் கிதாபுல வரும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு மனோதைரியம் வேணும். ஒரு சஹாபி வெட்டப்பட்டு கிடக்கிறார். அவருக்கு தண்ணீர் போகட்டதுக்கு ஒரு சஹாபி குவாரை எடுத்துட்டு போறார். அவருக்கு தண்ணீர் சகாத்துடைய நேரத்துல இருக்கிற உயிர் போக போது வெட்டப்பட்டு கிடக்குறாங்க. தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. ஆஹ் குடிச்சிட்டு இருக்காரு. தண்ணீர் ஊத்தலான்னு போனா அது பக்கத்துல இன்னொருத்தர் சரி பட்டது சரி ஏற்பாடு
அந்த போர்க்களத்துல ஒரு சஹாபி வெட்டப்பட்டு கிடக்கிறார், தண்ணீர் தாகத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கார். அப்ப அவருக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக ஒருத்தர் போய் தண்ணீர் அவருக்கு வாயில ஊத்துற நேரத்துக்கு பக்கத்துல இன்னொருத்தர் அவர் கத்துக்கிறார், அவரும் வெட்டப்பட்டு கிடக்கிறார். உடனே இப்ப இவர் என்ன செய்யறாரு, அவர் பக்கம் கை சாட காட்டார், அவர்கிட்ட போங்க. அவருக்கு போய் தண்ணி புகட்டலான்னு போனா அவர் பக்கத்துல இன்னொருத்தர் வெட்டப்பட்டு கிடக்கிறாரு, அவரு முணங்குற சத்தத்தை கேட்டு இவர் என்ன செஞ்சாரு, அவருக்கு முதல்ல தண்ணி கொடுங்க. அங்க அவருக்கு ஊத்தலான்னு போனா அவர் மௌத்தாயிட்டார். மூணாவது நபர் மௌத்தாயிட்டார். சரி, இரண்டாவது நபருக்கு தண்ணீர் கொடுக்கலான்னு வந்து இவருக்கு ஊத்தலான்னு போனா இவரு மௌத்தாயிட்டார். இவன் முதல் நபருக்கு வந்து அவரு மௌத்தாயிட்டார். எப்பேற்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால், அந்த நிலையை பற்றி சக்கராத், அந்த கடைசியா ரூஹு உடம்பை விட்டு வெளியே போகக்கூடிய நிலையை பற்றி சொல்லுகின்றார்கள். கடலையே குடித்தாலும் தண்ணீர் தாகம் அடங்காது. அவ்வளவு தாகம் ஒரு மனிதனுக்கு சக்கராத்துடைய காலத்தில் ஏற்படும். அப்பேற்பட்ட உச்சபட்ச தாகத்துடைய நிலையில அந்த சஹாபாக்கள் புனிதர்கள் அடுத்தவர்களை பற்றி சிந்தித்தது என்பது நம்ம சாதாரண மனிதனால அது முடியவே முடியாது. சாதாரண மனிதனால முடியாது. கிடைச்சா போதுன்ற சூழ்நிலையில அவர்கள் அந்த சக்கராத்துடைய நேரத்துல அவங்களுக்கு கொடுங்கன்னு அவங்க கை காட்டி கொடுத்தது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அந்த தண்ணீர், அந்த சஹாபி ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபி யாருக்குமே புகட்ட முடியாமல் தண்ணீர் குவாலையை குடித்து கொண்டு அப்படியே நின்றிருந்த யாருக்காவது ஒருத்தருக்காக நான் புகட்டி இருக்கலாமே, யாருக்குமே கடைசியில் என்னால நாங்க கொடுக்க முடியல, கடைசி நேரம் சொட்ட கூட அந்த அவங்களுடைய வாயில ஊற்ற முடியவில்லையே என்று அப்படியே ஒரு தன்னாய் நின்றார் அந்த சஹாபி. இப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க. தனக்கு விட அடுத்தவர்களுக்கு முற்படுத்தினார்கள். ரொம்ப சாதாரண விஷயமான சம்பவங்கள்லாம் தெரியும், ஆனா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனோ வலிமை ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு தனி தக்குவாவும் மனோவலியும் தாராள மனப்பான்மை இருந்தாதான் சாத்தியமாகும். ஒரு சஹாபி வீட்டுக்கு ஒரு ஆட்டுத்தலை வருது. அவர் என்ன செய்யறாரு, அவரும் பசிதான், ஆனா தன்னை விட அதிகமா பசி உள்ளவருக்கு அவர் கொடுக்குறாரு. அவர் என்ன செய்யறாரா, இன்னொருத்தருக்கு அது ஆட்டுத்தலை கொடுத்து அனுப்புறாரு. 7 வீட்டுக்கு போயிட்டு கடைசியா முதல் 4 வீட்டுக்கே அது வருது. அந்த 6வது நபரு இந்த முதல் நபர் மேல கவரப்பட்டிருக்காரு. ஏன்னா யாருக்கும் தெரியாது. முதல் நபரு 2ஆம் நபருக்கு கொடுக்குறாரு, அவர் அடுத்த வீட்டுக்கு அது கொடுத்து அனுப்புறாரு. அப்படியே அந்த 6வது நபரு முதல் நபருக்கே கொடுத்து அனுப்புறாரு. ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க எப்படி இறக்கப்பட்டார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆனா எல்லாருக்குமே தேவை இருக்கு, எல்லாருக்குமே பசி இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க யாரும் சமைக்காம நம்மோட பசியை உள்ளவங்களுக்கு கொடுத்து அனுப்பினார்கள். அவர்களுடைய மனோவலிமையில நமக்கு வராது. குறைந்தபட்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு உபதேசம், நமக்கு தோதுவாக ஒரு உபதேசம் செய்தாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை கொடுங்க, நீங்க என்ன உடுத்துகின்றீர்களோ அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க என்ன பயன்படுத்துவீங்க உங்க வீட்டுக்கு, அதை வாங்கி கொடுங்க, அதை அடுத்தவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் கொஞ்சம் சமைத்தால் பக்கத்து வீட்டாருக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்கள். பக்கத்து வீட்டார் பசித்து இருக்கக்கூடிய நிலையை நீ சாப்பிடுவது மிகப்பெரிய மோசடி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு. ஏன் சம்பாத்தியம், ஏன் வீட்டு சமையல், நான் சாப்பிடுறது என்ன மோசடி? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் பக்கத்து வீட்டுக்கார் பசியாக இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு கொடுக்காம நீ சாப்பிடுவது நீ மோசடி தானே, பெருத்த அநியாயம் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் என்ன செய்யணும், இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் அடுத்தவர்கள் மீது அதிகமாக இரக்கம் கொள்ள வேண்டும். ஏழை எளியவர்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். நமக்கு மேல உள்ளவங்களை விட்டுலாம், நமக்கு கீழே உள்ளவங்க மேல நாம் என்ன செய்யணும், அவங்களுக்காக வேண்டி நாம் உதவிகள் நாம் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஒரு மிடர் தண்ணியாவது கொடுத்திருக்கேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு தகுதி படைத்தவர்கள் உதவி செய்வதற்கு. எனவே அதன் பக்கம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும். லைலத்துல் கதருடைய இரவு இந்த ரமலானுடைய மாதத்துடைய மெயின் சப்ஜெக்டே அதுதான். இந்த ரமலானுடைய மொத்த ரமலானுடைய பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் அந்த லைலத்துல் கதருடைய இரவு. ரமலானுடைய மாதத்தை அடைவதனுடைய முழுமையான நோக்கமே லைலத்துல் கதருடைய இரவு. ஏனென்றால் அந்த இரவு மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா 83 வருடம் நாம் முழுசா அமல் செஞ்ச நன்மை கிடைச்சிடும், அந்த ஒரு இரவு அடைஞ்சிட்டா. ஆனா நாமெல்லாம் எங்க பிக்ஸ் பண்ணிட்டோம், 27 பிக்ஸ் பண்ணிட்டோம். 27 அன்னைக்கு லைலத்துல் கதர் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு வந்துட்டு கொண்டாடி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் மனசுல ஒரு ஆசை, இன்னைக்கு லைலத்துல் கதர் இரவு அப்படின்னு. ஆனா அசலான தீர்ப்பு என்ன,
பெரியார்களுடைய எல்லா கவுலுகள் பார்க்கின்ற பொழுது, அவங்களுடைய எல்லா கருத்துக்களை வச்சு பார்க்கும் பொழுது, லைலத்துல் கதருடைய இரவு அல்லாஹ் அதெல்லாம் மறைச்சிட்டான். அந்த லைலத்துல் கதருடைய இரவை அல்லாஹ் ஒரு இரவுல அல்லாஹ் பிக்ஸ் பண்ணல. வருடம் வருடம் அது மாறி மாறி வருகின்றது. ஒரு நாள் 21ல வரலாம், ஒரு வருஷம், அடுத்த வருஷம் 23ல வரலாம், 27ல வரலாம், 25ல வரலாம், 29ல வரலாம். இந்த 5 இரவுகள்ல ஏதாவது ஒரு இரவுல வரலாம். அடையாளங்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்கள் சொன்னாங்க. நினைத்துக்குரிய அல்லாஹ்வினர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஒற்றைப்படை இரவுகள் ஒருபோதும் தவறவிடக்கூடாது. ரமலான்ல கடைசி ஒற்றைப்படை இரவுல நாம் எழுந்து நின்று வணங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் இந்த ரமலானுடைய அசலான நோக்கமே. அதுதான் லைலத்துல் கத்ர் இரவை நம்ம பிடிச்சிடணும். இரவெல்லாம் நின்று வணங்குவது அதெல்லாம் சாத்தியப்படாது. நம்ம தராவிஹ் தொழுதோம், வீட்டுல போய் கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுங்க. பள்ளிவாசல் திறந்து இருந்தா கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுங்க. தௌபா நஃபில் ஒரு 2 ரக்காத் தொழுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் தொழுலாம். எழுந்து நின்று தௌபா நஃபில் ஒரு 2 ரக்காத் தொழுலாம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சுக்ரியா நஃபில் ஒரு 2 ரக்காத் தொழுலாம். கொஞ்சம் திக்ர் எடுத்துட்டு படுத்து தூங்கிட்டு திருப்பி தஹஜ்ஜுக்கு எழுந்து மீண்டும் சஹர் செய்யறதுக்கு முன்னால அல்லது சஹர் செஞ்ச பின்னால பாங்க சொல்றதுக்கு முன்னால ஒரு 2 ரக்காத் நம்ம தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுது அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா நம்ம அந்த நன்மை அடைஞ்சிடும். அந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைந்து விடுவோம். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அடைவதற்கு அந்த 5 இரவுகளை நாம் விசேஷமாக கண்ணும் கருத்துமாக நாம் என்ன செய்யணுங்க, விழித்திருந்து அமல் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சில சென்னை எல்லாம் பள்ளிவாசல்கள்ல அதெல்லாம் விசேஷமா நடக்குது. 21 இரவெல்லாம் லைலத்துல் கத்ர் நாம் என்ன இரவெல்லாம் அமல் செய்யறோமோ அது அங்க நடக்கும். இப்ப சில பள்ளிகள்ல எல்லாம் வல்லமையா செய்யறாங்க. நம்ம ஊர்ல இன்னும் அதுக்கு ஏற்பாடு செய்யலாமானா ஆகிற வேலையை பார்க்கலாம் அது இருக்குன்றாங்க. அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். அடுத்த கட்ட வேலை என்ன, தராவி முடிச்சோட போய் படுக்கிறதா. தராவி முடிச்ச உடனே போய் படுத்து இருக்கேன், காலைல ஃபஜ்ருக்கு எந்திச்சு வரணும்ல. இன்னும் மன செலவுல நாம எதுவும் தயாராகல. சென்னையில சில சென்னைகள் இருக்கிறான், இன்னும் பல ஊர்கள் எல்லாம் 21, 23 எல்லாமே லைலத்துல் கத்ர் மதியம் நடக்குதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லம் இல்லையும் ஜாக் பிளேஸ் நடக்குதாமா. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லா பணிகளையும் நாம் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில நாம் அந்த இரவுல நின்று வணங்கி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அருகிலே நாம் எல்லாம் கடைசியாக அந்த பெருநாளை சந்திக்கிறோம் பாத்தீங்களா. பெருநாள் அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுட்டு வீட்டுக்கு கறி வாங்கி கொடுத்து பிரியாணி ஆக்கி தக்பீர் ஓதி நாம் எல்லாம் வந்து சந்தோஷமான முறையில குடும்பத்தை எல்லாத்துக்கும் புத்தாடை வாங்கி கொடுத்து நம்ம சதகத்துல் ஃபித்ர் எல்லாம் கொடுத்துட்டு நாம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு தெரு முனையிலும் நின்று மலக்குமார்கள் நம்ம வரவேற்கிறாங்க. அந்த நாள் நமக்கு சந்தோஷமான நாளாக, அந்த நாள் அல்லாஹ் நமக்கு கூலி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக நமக்கு அமைய வேண்டும் என்றால் நாம் சொன்ன இந்த எல்லா அமல்களையுமே நம்ம ரமலான்ல செஞ்சிருக்கணும். குறிப்பாக நோன்பு வச்சிருக்கணும், தான தர்மங்கள் செஞ்சிருக்கணும், இரவு நேர வணக்கங்கள் செஞ்சிருக்கணும், குர்ஆனை ஓதி இருக்கணும், குர்ஆனை நாம் தராவிகளை கேட்டிருக்க வேண்டும், லைலத்துல் கத்ர் இரவை நாம் எப்படி அடைஞ்சிருக்க வேண்டும். இவ்வளவு விஷயங்களையும் நாம் செய்துவிட்டு பின்பாக நாம் அந்த பெருநாளை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அது ஒரு அர்த்தமுள்ள பெருநாளாக நமக்கு ஆகும். அல்லாஹுடைய உண்மையான விருந்தாளிகளாக நாம் மாறுவோம். அந்த நாளுக்கு என்ன பேரு தெரியுங்களா? தியாஃபத்துல்லாஹ். அல்லாஹுடைய விருந்தளிக்கக்கூடிய நாள். எனவேதான் அந்த நாள்ல நோன்பு வைக்கிறது ஹராம். நோன்பு ஹராம் ஆகுமா? ஹராம் ஆகும். 2 பெருநாள்ல நோன்பு வைக்கிறது ஹராம். நேர்ச்சியை செஞ்சுதான் நோன்பு கூடாது. நான் என்னோட இந்த காரியம் முடிச்சா நான் நோன்பு அன்னைக்கு நான் ஒரு பெருநாள் அன்னைக்கு நான் நோன்பு வைக்கிறேன், அந்த நேர்ச்சியை முடிஞ்சு போயிடும். நோன்பு வைக்கிறது ஹராம். ஏன்னா அது லியாஃபத்துல்லாஹ், அல்லாஹ் விருந்தளிக்கக்கூடிய நாள். அன்னைக்கு யாருமே பட்டினியாக இருக்கக்கூடாதுனால தான் சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிட்டு தொழுகைக்கு வாங்க. தொழுகைக்கு முன்னாக சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றலைன்னா உங்களுடைய அந்த சதகத்துல் ஃபித்ர் வீணாகிரும். அன்று யாருமே பசித்த நிலையில் இருக்கக்கூடாதுன்றக்காக தான் சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் பேர்லையும் நிறைவேற்றுங்க. ஜக்காத் என்பது ஒருத்தர் மேலதான் கடமையாகும். கணவன் ஏழையா கூட இருக்கலாம். மனைவிட்ட ஒரு 10 சவரன் 11 சவரன் இருந்துச்சுன்னா ஜக்காத் கடமையாயிடுச்சு. அப்ப அந்த மனைவி கண்டிப்பாக ஜக்காத் கொடுத்தாகணும். கணவன் பேர்ல அவர்கிட்ட ஜக்காத் கடமையாக கொடுக்க வேண்டியது இல்லை. சதகத்துல் ஃபித்ர் அப்படி கிடையாது. அன்று பிறந்த குழந்தைய பேர்ல கூட கொடுக்கணும். வீட்டுல 5 பேர் இருந்தா 500 ரூபாய் எடுத்து ஒரு ஏழை கொடுத்துட்டு தான் நம்ம தொழுகைக்கு வர முடியும். அப்படிதான் தொழுகைக்கு வரணும். தொழுது முடிச்செல்லாம் போய் கொடுக்கறது இல்லை. தொழுகைக்கு முன்பதாகவே கொடுத்து விட்டு
அந்த ஏழை வீட்டுக்கு தொழுகைக்கு முசல்லாவுக்கு வருகின்ற பொழுது அவன் வீட்டுல எதுவுமே இல்லைன்ற ரீதியில வரக்கூடாது. நமக்கு எல்லாம் வசதி வாய்ப்பை கொடுத்துட்டாங்க, இங்க யாருக்கும் அந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் இல்ல, எல்லாம் ஒரு சில வீடுகள் இருக்கலாம், தெரியல, தேடணும், தேடி அவங்களுக்கு எல்லாம் போய் உதவி செய்யணும். ஆனா கஷ்டமான மனிதர்கள் எவ்வளவோ பேர் வெளியே இருக்காங்க, பசி பட்டினியில பாடுபடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த விஷயத்துல இவ்வளவு கண்ணும் கருத்துமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா என்ன செஞ்சாங்கன்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. தொழுகைக்கு முன்பதாகவே சதகத்துல் ஃபித்ர கொடுத்துட்டு வந்துருங்க அப்படி. ஏன்னா அன்னைக்கு யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அந்த நாள் ஒரு சுப செய்தியான ஒரு நாள். நம்ம முழு ரமலான்ல நாம் செஞ்ச நன்மைக்கு அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்த விட அல்லாஹ் சந்தோஷமா இருக்கான். அந்த ஹதீஸை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னா வழக்கமானர்கள்ட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறான். என் உம்மத்து என்ன விரும்புறாங்க, யாரெல்லாம் உம்மத்து ஒரு இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கறாங்க, நான் மன்னிச்சுட்டேன், நீ சாட்சியாரு. என் உம்மத்து எதாவது பாதுகாப்பு தராங்க, நரகத்துல இருந்து பாதுகாப்பு, அவங்களோட நரகத்துல அவங்களுக்கு ஹராமாக்கிட்டேன், நீங்க சாட்சியாரு. எதை விரும்புறாங்க, எல்லாம் சொர்க்கத்தை விரும்புறாங்க, சொர்க்கத்தை நான் கொடுத்துட்டேன், நீங்க சாட்சியாருங்க. வானத்துக்கு போற வரை ஒரு சில்சிலா நடந்துகிட்டே இருக்கும். கால மலக்குமார்கள் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் அல்லாஹ் எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கான். உம்மத்தை முகமதியாவுடைய அந்த மனிதர்கள் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அல்லாஹ்க்கு என்ன தெரியும். மலக்குமார்களுடைய நாவை அல்லாஹ் பிடுங்குகிறார். இந்த மனிதர்கள் தானே நீ அல்லாஹ்வை மறந்து வாழ்வார்கள் என்று சொன்னீர்கள், அவங்களாம் ரமலானுடைய வாதத்துல நோம்பு வச்சுட்டு ஈதுல் ஃபித்ருக்கு என்னுடைய பொருத்தத்தை தேடி வந்திருக்காங்க. எனவே அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட மனோநிலை என்ன, அவங்களுடைய துவா என்ன, அவங்களுடைய வேண்டுதல் என்ன, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நான் பொருத்தத்தை நான் வாரி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா நம் அனைவரை விட அவன் சந்தோஷமாக இருக்கின்றான். ஈதுல் ஃபித்ர் அந்த சந்தோஷத்தை அடையக்கூடிய அவள் ரப்புடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நற்பாக்கியவான்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் நோம்பு நோக்க வேண்டும், தராவிஹ் தொழுக வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய எல்லா சிரமங்களையும் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். என காரணங்கள் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஓர வச்சிடணும். டாக்டர் சொன்னாரு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, என்னால் நோம்பு வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், பசிக்கும், தாகடிக்கும், இது எல்லாம் அல்லாஹ்க்காக விட்டு கொடுக்கும். இது எல்லாத்தையும் அல்லாஹ்க்காக விட்டுட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 தினங்கள் நோம்பு நோற்று ரமலானை கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துகிறான். இந்த ரமலானுடைய முழு கூலியாக அல்லாஹ் தன்னை அர்ப்பணிக்கின்றான், அவனே கூடி எழுதுகின்றான். அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அடையக்கூடிய நர்பாக்கியத்தை முஸ்லிம் சமூகம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன். ஹஜ்ரத் சொன்ன மாதிரி அனைத்து அமல்களையும் நாம் சரிவர செய்து இந்த ரமலானை முழுமையாக அடைவோம். பெண்கள் பகுதிக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த நிகழ்வு என்பது நம்ம 2 பேச்சாளர்களை 3 பேச்சாளர்களை கொடுத்துருக்கோம். ஒருத்தங்க நம்ம லோக்கல்ல பஜார் பள்ளியினுடைய இமாம், மீதி 2 பேருமே ஒருத்தர் அதிராம்பட்டினத்துல இருந்து உங்களுக்காக டிராவல் பண்ணி வந்திருக்காரு, இன்னொருத்தர் சேலத்துல அவர் ஒரு அரபிக் கல்லூரி நடத்துறாரு. அந்த வேலைகள் எல்லாம் விட்டுட்டு நம்முடைய அழைப்பை ஏற்று உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும்ன்ற காரணத்துக்காக தான் வந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில 250க்கும் மேற்பட்ட பெண்கள் அமைஞ்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் குழந்தைகளை அமைதிப்படுத்தி இங்க என்ன விஷயங்கள் சொல்றாங்களோ அதை உள்வாங்கிட்டு நீங்க இந்த ரமலானை முழுமை அடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் குழந்தைகளை அமைதிப்படுத்துங்க. நீங்க என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் சௌதா எனக்கூடிய சகோதரியினுடைய மகனாரும் சத்திய பிரச்சார பேரவையினுடைய மாநில துணை செயலாளராகவும் சத்திய பிரச்சார பேரவையினுடைய அதிராம்பட்டினம் மாவட்டத்தினுடைய நிர்வாகியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அதிரை ஷேக் உமர் அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى في القرآن الكريم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت من أبواب الجنة وغلقت من أبواب النار وسلسلة الشياطين أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளைக்கு மறுமையுடைய நாளில் மனிதனை நரகிலிட்டு செல்லும் என்பதாக நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பாசறையில் வளர்ந்த சஹாபாக்களுக்கு போதித்து எச்சரித்ததை நான் எனக்கும் உங்களுக்கும் போதித்தவனாக எச்சரித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிகு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரே நாட்களில் நீங்களும் நானும் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மாதங்களில் சிறந்த மாதமான ரமலானினுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். இம்மிடத்தில் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் பல வருடங்களாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். வருடத்தில் ஒரு முறை இந்த ரமலான் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் என்னை அடைகிறது. அந்த ரமலான் என்னை விட்டு விடைபெறுகிறது. மீண்டும் அடுத்த வருடம் அதே போன்று ரமலான் என்னிடத்தில் வருகிறது, எங்களை விட்டு விடைபெறுகிறது. ஆனால் ஒரு தனி மனிதனிடத்தில் ரமலான் வந்துவிட்டால் அவனது ஏனைய 11 மாதங்கள் எப்படி பிரதிபலிக்க வேண்டும்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை இந்த மனித சமூகத்திற்கு அருளியதன் காரணம் என்ன? அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானினுடைய மாதம் என்பது உன்சில ஃபீஹில் குர்ஆன். அது எப்படிப்பட்டது தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், உங்கள் மீது நாங்கள் திருமறையை இறக்கி அருளிய மாதம். அந்த குர்ஆன் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதாஇ வல் ஃபர்கான். அந்த திருமறை உங்களுக்கு மனித சமூகத்திற்கு ஹுதல் லின்னாஸ், ஒரு நேர்வழியாக இருக்கிறது. இன்னும் வ பையினாத்தின் மினல் ஹுதாஇ வல் ஃபர்கான், உங்களினுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து அறிவதற்காக இந்த குர்ஆனை மனிதர்களே உங்கள் மீது நாம் இறக்கி இருக்கிறோம். இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானினுடைய மாதம் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. என் அன்பின் ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானினுடைய மாதத்தில் பல வகையான கண்ணியங்களை வைத்திருக்கிறான், பல வகையான சிறப்புகளை வைத்திருக்கிறான். ஆனால் அந்த ரமலான் என்னிடத்தில் வரும் பொழுதெல்லாம் நான் வடமையாக செய்யக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமா? காலையில் எழுந்து சுபுகினுடைய பாங்கிற்கு முன்னால் அந்த ஷஹரினுடைய உணவை முடிப்பவனாக இருக்கிறேன். சுபுகினுடைய பாங்கு முடிந்த பிறகு சுபுகினுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வந்துவிட்டு வீட்டிற்கு சென்று உறங்குகிறேன். பல நபர்கள் லுஹரினுடைய தொழுகையை தாண்டி உறங்குகிறோம். லுஹருக்கு எழும்புவது கிடையாது. அசரினுடைய தொழுகை நேரம் வரும் பொழுதுதான் எழும்பி பிறகு இஃப்தாரினுடைய வேலைகளுக்கு உண்டான தயாரிப்புகளை செய்கிறோம். இன்னும் சிலர் லுஹரினுடைய தொழுகைக்கு நேரடியாக எழும்புவார்கள். தொழுகையை முடித்துவிட்டு அப்படியே பள்ளியில் அமர்ந்து பேசுவார்கள், கடை வீதியில் நின்று பேசுவார்கள். அசரினுடைய தொழுகைக்கு தயாராகி அசரினுடைய தொழுகை முடிந்து இஃப்தாருக்கான தயாரிப்புகள் நடக்கும். அந்த நேரங்கள் எல்லாம் உருண்டோடி இஃப்தாரினுடைய நேரம் வந்துவிடும். மகரிபினுடைய பாங்கு முடிகிறது, இஃப்தாரினுடைய நிகழ்வுகள் முடிகிறது. மகரிபினுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வருகிறோம்.
மகரிபினுடைய தொழுகை முடிந்து அந்த இஃப்தாரினுடைய மயக்கத்திலேயே எப்படி வீட்டுக்கு சென்று ஒரு சில மணி நேரங்கள் ஒரு சில நிமிடங்கள் உறங்கிவிட்டு தராவீஹினுடைய இரவு தொழுகைக்கு வருகிறோம். ஓதக்கூடிய இமாமும் ஓதிக்கொண்டே இருப்பார். அந்த தொழுகையை நான் எதற்காக தொழுகிறேன், அதனால் என்ன பிரயோஜனம் கிடைக்கிறது, சஹாபாக்கள் எப்படி இரவினுடைய தொழுகையை தொழுதார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானினுடைய மதிப்பையும் கண்ணியத்தையும் பற்றி என்னவெல்லாம் கூறினார்கள் என்ற எந்த ஒரு தேடுதலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களினுடைய ரமலான் இத்தனை வருடங்களாக கழிந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் ஆச்சரியம் கிடையாது. அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானை பற்றி பேசும்பொழுது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், قال الله تعالى அல்லாஹு தஆலா பேசுகிறான், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம். ஆதமினுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்கு குறித்தானது. இல்லா ஸியாம், நோன்பை தவிர. நோன்பை தவிர ஆதமினுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமலும் அவனுக்கு குறித்தானது, நோன்பை தவிர என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஇன்னஹு லீ வஅனா அஜ்ஸி பிஹி. நிச்சயமாக அந்த நோன்பிற்குண்டான கூலியாக நான் மாறுகிறேன். ஒரு அடியான் தொழுதால் இன்ன பிற அமல்களை செய்தால் அவனுக்குண்டான கூலி எதுவெல்லாம் இருக்குமோ என்பதை அல்லாஹ் தஆலா பலவிதமாக பிரித்து சொல்லிவிட்டு, எந்த ஒரு அடியான் நோன்பு நோக்கிறானோ அவன் நோன்பிற்குண்டான கூலி என்ன தெரியுமா? நான் தான் அவனுக்குண்டான கூலி என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, நோன்பு நோக்கிறோம். அந்த மாதம் எவ்வளவு கண்ணியமான மாதம் தெரியுமா? அல்லாஹுவினுடைய தூதர் அழகாக சொல்லுவார்கள், இதா ஜாஅ ரமதான், ரமதான் உங்களுக்கு மத்தியில் வர ஆரம்பித்து விட்டால், ஃபுதிஹத் மின் அபுவாபில் ஜன்னah, சுவனத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு விடுகின்றன. வகுல்லிகத் மின் அபுவாபின் நார், நரகத்தினுடைய வாயில்களை எல்லாம் அல்லாஹ் பூட்டி விடுகிறான். வசுல்சிலத்தி ஷயாத்தீன், எந்த சைத்தான்களினுடைய தூண்டுதலின் காரணமாக நாம் எல்லாம் பாவங்களிலேயே நம்முடைய வாழ்க்கைகளை கழித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த சைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அல்லாஹு தஆலா நரகத்தினுடைய வாயிலை முழுவதுமாக பூட்டி விட்டார். எந்த சைத்தான்களினுடைய தூண்டுதலின் காரணமாக ஒவ்வொரு நாளும் நான் பாவமான காரியங்களை செய்து குற்றவாளியாக மாறிக்கொண்டிருக்கிறேனோ, அல்லாஹுவை மறந்து ரசூலை மறந்து மார்க்கத்தினுடைய எல்லா நிலைகளையும் மறந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, அந்த சைத்தான்களை அல்லாஹு தஆலா விலங்கிட்டு விடுகிறான். அப்படி ஒரு உன்னதமான மாதத்தை நீங்களும் நானும் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தை பற்றி அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், ரமதான் என்பது ஒரு மனிதனுடைய கேடயம். இஸ்தஜன்னல் அபது மினன் நார், ஒரு மனிதனை நரகத்திலிருந்து காப்பாற்றி எடுத்து சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கேடயம் தான் இந்த ரமதான் என்பதாக அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். என் அன்பின் ஈமானி உறவுகளை, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இதோ இந்த ரமதான் வருகிறது எங்களிடத்தில். அந்த ரமலானுக்குண்டான தயாரிப்புகளாக நீங்களும் நானும் எண்ணத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம். சஹாபாக்களிடத்தில் ரமலான் வர ஆரம்பித்து விட்டால் இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானினுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா திருமறை இறக்கி அருளினான் என்ற அந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீர் எழுதும் பொழுது அழகாக சொல்லுவார்கள், நாங்கள் இந்த மார்க்கம் எங்களிடத்தில் வருவதற்கு முன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் எங்களுக்கு நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால், இந்த குர்ஆன் எங்கள் மீது இறக்கப்படுவதற்கு முன்னால் நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம் தெரியுமா? பாலைவனத்தில் நாங்கள் காட்டு அரபிகளை போன்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிற மாநிலத்தில் பிற இடங்களில் வாழக்கூடிய மனிதர்கள் எங்களை பார்த்தால் எப்படி அடையாளப்படுத்துவார்கள் தெரியுமா? எங்களை எல்லாம் மிருகத்தை பார்ப்பதை போன்று பார்ப்பார்கள். ஏனென்று சொன்னால், அரபியர்கள் என்று சொன்னாலே மார்க்கம் வருவதற்கு முன்னால் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஒழுக்கம் என்றால் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஒரு மனிதனை எப்படி மதிக்க வேண்டும் என்று தெரியாது எங்களுக்கு. ஒரு பெண்ணுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று தெரியாது. கருப்பராக இருந்தால் அவர்களை நாங்கள் துன்புறுத்துவோம். அடிமைத்தனம் தலைவிரித்து தாண்டவமாடிய காலம் அது. எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லாத, எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாமல் நாங்கள் மிருகத்தை போன்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏனைய நாடுகளில் வாழக்கூடிய மனிதர்கள் சொல்லுவார்கள், அந்த அரபியர்களிடத்தில் நாங்கள் எல்லாம் மாற்றிக்கொள்ளக் கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களினுடைய வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கையாக இருந்தது. அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது. ஒரு சக மனிதனை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. குர்ஆனின் என்றால் என்னவென்று தெரியாது. ஒரு மனித உணர்வற்ற மிருகங்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹு தஆலா எங்களை கண்ணியப்படுத்த ஆரம்பித்தான் எப்பொழுது தெரியுமா? எங்களினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு தூதராக அனுப்பினான். இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இறக்க ஆரம்பித்தான். இந்த குர்ஆன் வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும், மனிதன் என்று சொன்னால் சக மனிதனை நேசிக்க வேண்டும். மனிதனுக்கு படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய படைப்பாளனும் அல்லாஹ்தான் என்பதை நாங்கள் இந்த குர்ஆன் வந்த பிறகுதான் உணர்ந்து கொண்டோம். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் எப்படி பயணிக்க வேண்டும், பொது வாழ்க்கையில் எப்படி பயணிக்க வேண்டும், குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், திருமணம் எப்படி முடிக்க வேண்டும், முடித்த அந்த திருமணத்தை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும், தற்காத்த அந்த திருமணத்தை எப்படி நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து சுவனத்துக்கு சொந்தக்கார குழந்தைகளாக மாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் இந்த குர்ஆன் எங்களிடத்தில் வந்த பிறகுதான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆதலால் அந்த குர்ஆனை நாங்கள் எப்படி பார்ப்போம் தெரியுமா? அல்லாஹ் அக்பர் சொல்லுவார்கள், ரமலானையும் குர்ஆனையும் நாங்கள் பிரித்து பார்க்கவே மாட்டோம். ரமலான் எங்களுக்கு வந்ததன் காரணம் எல்லாம் இந்த குர்ஆன் இறங்கியதினால் தான் என்பதாக முழு ரமலானிலும் தொழுவதிலும் இபாதத்து செய்வதிலும் திருமறையை போட்டி போட்டு ஓதுவதிலும் தான் எங்களினுடைய காலங்கள் கழியும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் கண்டு விரண்டோடக்கூடிய சஹாபி என்ன சொன்னார் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அவர் சொன்னார் என்ன தெரியுமா? உமர் ஆகிய நான் இந்த பாலைவனத்திற்கு ஒட்டகத்திற்கு மத்தியில் பெண் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினான். என்னையும் இந்த மனித சமூகத்தையும் அல்லாஹ்வினுடைய தூதரை கொண்டுதான் கண்ணியப்படுத்தினான், இந்த மார்க்கத்தை கொண்டுதான் கண்ணியப்படுத்தினான். ஆதலால் அந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி அந்த மாதம் எங்களிடத்தில் வர ஆரம்பித்து விட்டால் நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டு அமல்களை செய்ய ஆரம்பிப்போம் என்பதாக சஹாபாக்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஏனைய மாதங்கள் எப்படி கணிந்திருந்தாலும் வரக்கூடிய இந்த ரமலானினுடைய மாதத்தினுடைய ஒரு அமலை நான் செய்வேன் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு 7 to 70 மடங்குகள் உங்களினுடைய நன்மைகளை நாங்கள் அதிகரித்து கொடுப்போம் என்பதாக. ஒரு அமலை சாதாரணமாக ஏனைய மாதத்தில் செய்தால் ஒரு நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால் ரமலானினுடைய மாதத்தில் நான் செய்வேன் என்று சொன்னால் அல்லாஹ் 7 மடங்காக உயர்த்தி தருகிறான். எப்படி தெரியுமா? திருமறையை நான் ஓத ஆரம்பிக்கிறேன். அலிஃப் லாம் மீம் என்ற இந்த 3 வார்த்தையை ஓதினால் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள் 30 நன்மைகள் தரப்படும் என்பதாக. அலிஃபிற்கு 1 நன்மை, லாமிற்கு 10 நன்மை, மீமிற்கு 10 நன்மை. இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் 10 நன்மைகள் தனித்தனியாக தரப்படும் என்று சொன்னார்கள். அதே ரமலானினுடைய மாதத்தில் அலிஃப் என்ற ஒரு வார்த்தையை நான் ஓதினால் அல்லாஹு தஆலா 7 மடங்காக அதிகரித்து தருகிறேன் என்று சொன்னாலே 70 நன்மைகளை நான் பெற்றுவிட்டேன். அலிஃப் என்ற ஒரு வார்த்தையை குர்ஆனில் இருந்து நான் ஓதினால், லாம் என்ற இன்னொரு வார்த்தையை ஓதினால் 140 நன்மைகளை நான் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொண்டேன். மீம் என்ற 3வது வார்த்தையை ஓதினால் வெறும் 3 வார்த்தைகளுக்கு 210 நன்மைகள் எனக்கு தயாராகிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வினுடைய கருணையை பாருங்கள். அந்த ரமலானினுடைய மாதம் வந்து விட்டால் எங்களினுடைய தரஜாக்களை உயர்த்தக்கூடிய மாதம் அந்த ரமலானினுடைய மாதம், அருள் நிறைந்த மாதம் அந்த ரமலானினுடைய மாதம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஸ்ஃபஆனி லிஅப்தி யௌமல் கியாமா. நாளைக்கு மறுமையுடைய நாளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். நாளைக்கு மறுமையுடைய நாள் எப்படிப்பட்டது? என்னுடைய தாயினுடைய உதவி இருக்காது, எனக்கு என்னுடைய தந்தையின் உதவி இருக்காது, நான் பெற்றெடுத்த என்னுடைய குழந்தைகள் என்னை கைவிட்டு விடுவார்கள், நான் அரவணைத்த என்னுடைய மனைவி என்னை கைவிட்டு விடுவாள், நண்பன் நண்பன் என்பதாக தோளில் கை போற்றி சுற்றிய எல்லா நண்பர்களும் கைவிடக்கூடிய தனித்த ஒரு மனிதனாய் நாளைக்கு மறுமையில் நாங்கள் நிற்கக்கூடிய அந்த நாளில் யாரினுடைய ஷஃபாஅத்தும் யாரினுடைய பரிந்துரையும் இல்லாமல் தனித்த ஒரு மனிதனாக நான் நின்று கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அஸ்ஸியாமு ரமலானும் வல் குர்ஆனு குர்ஆனும் யஸ்ஃபஆனி லிஅப்தி யௌமல் கியாமா. அல்லாஹ்விடத்தில் அவனது அடியானுக்காக பரிந்துரை செய்யும். எப்படி தெரியுமா? நீங்கள் நான் உண்மையிலேயே இறையச்சத்தோடு நோன்பு நோற்று இருந்தால், அல்லாஹ்வினுடைய குர்ஆனோடு தொடர்புடைய மனிதர்களாக இருந்திருந்தால், நாளைக்கு மறுமையில் என்னுடைய தாய் தந்தையர்கள் கைவிடப்பட்டு ஒரு அகதியை போன்று உடலில் ஆடை இல்லாமல் ஒரு ஜானளவிற்கு சூரியனுக்கு மத்தியில் அந்த வேர்வையினுடைய உச்சகட்டத்தில் அந்த மறுமையினுடைய பேர்வழியில் நின்று கொண்டிருக்கும் போது அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நிப்பாட்டப்படும் பொழுது நான் ஓதிய என்னுடைய குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் வரும், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் யா அல்லாஹ்
பல நபர்கள் அசிங்கத்தை பார்த்தார்கள், ஆபாசத்தை மட்டுமே நேசித்தார்கள். இணையதளத்திலும் வாட்ஸ்அப்புகளிலும் இன்ஸ்டாகிராமுகளிலும் அவர்களினுடைய நேரத்தை வீணடித்தார்கள். சினிமாவினுடைய கலாச்சாரத்தை பார்த்து அவர்களினுடைய நாட்களை முழுவதும் கழித்துக் கொண்டிருந்தார்கள். யா அல்லாஹ், அந்த நேரத்தில் இந்த அடியான் குர்ஆன் ஆகிய என்னை ஓதினான். யா அல்லாஹ், இறையச்சத்தோடும் முழு மூச்சோடும் அந்த குர்ஆனை ஓதினான். யா அல்லாஹ், என்னை பயன்படுத்தினான். யா அல்லாஹ், ஆதலால் இந்த மர்மையினுடைய நாளில் யா அல்லாஹ் இந்த அடியானுக்கு என்னை ஓதியதினால் சுவனத்தை கொடுத்து விடு. யா அல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு மறுமையில் பேசும். அதே போன்று ரமலானும் அல்லாஹ்விடத்தில் வரும். யா அல்லாஹ், வருடத்தில் ஒரு முறை நீ என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினாய். லட்சம் கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் நோன்பு நோட்டார்கள். யா அல்லாஹ், ஆனால் இந்த அடியான் என்னை முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டான். யா அல்லாஹ், காலையில் இஃப்தாரினுடைய உணவை சாப்பிட்டதிலிருந்து அந்த ஷஹரினுடைய உணவை சாப்பிட்டதிலிருந்து இஃப்தாரினுடைய உணவிற்கான நேரம் வரையிலும் யா அல்லாஹ் முழு மூச்சோடு குர்ஆனை ஓதினான். யா அல்லாஹ், பயபக்தியோடு தொழுதான். யா அல்லாஹ், இன்ன பிற எல்லா நல்ல அமல்களையும் செய்து அந்த ரமலான் ஆகிய என்னை அந்த உலகத்தில் வாழும் காலத்தில் பயன்படுத்தினான். யா அல்லாஹ், இந்த அடியானுக்கு சுவனத்தை கொடுத்து விடிய அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் ரமலான் பரிந்துரை செய்யும். அன்பார்ந்த சகோதரர்களை, தாய்மார்களை, எங்களினுடைய ரமலானை நீங்களும் நானும் இத்தனை ஆண்டு காலமாக எப்படி கழித்து வாழ்ந்தோம். பின்னால் நான் சஹாபாக்களினுடைய ரமலானை பேசுகிறேன். ஒரு கணம் எங்களினுடைய உள்ளத்தை அது அசைக்கவில்லை என்று சொன்னால் எங்களினுடைய ரமலானில் நீங்களும் நானும் கட்டாயமாக மாற்றத்தை காண முடியும். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? நீங்களும் நானும் 11 ரக்காத்துகளை தொழுகிறோமோ அல்லது 20 ரக்காத்துகளை தொழுகிறோமோ, நான் அதனை பற்றி பேச வரவில்லை. ஆனால் சஹாபாக்களிடத்தில் அந்த இரவு தொழுகை எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ் அக்பர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பேசுகிறார்கள் சஹாபாக்கள். வரலாறு பாடம் எடுக்குகிறது. ஒரு முறை அதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய இரவு தொழுகையை நடத்த ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸை. புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. தாய்மார்களை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களினுடைய ஆண் குழந்தைகளையும் உங்களினுடைய கணவன்மார்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு அங்கமாக இந்த உலகத்தில் இருப்பது பெண்களாகிய நீங்கள் தான். ஆதலால் இந்த ரமலானை நீங்களும் எப்படி பயன்படுத்த வேண்டும், உங்களினுடைய ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் உங்களினுடைய கணவன்மார்களையும் எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய காலத்தில் அந்த இரவு தொழுகைக்காக தக்பீர் கட்டுகிறார்கள். பின்னால் சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள், நாங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுதோம். அல்லாஹ்வினுடைய தூதர் குர்ஆனில் இருக்கக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்தை ஓத ஆரம்பித்தார்கள். நாங்கள் தக்பீர் கட்டி அல்லாஹ்வினுடைய தூதருக்கு பின்னால் நின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள், ஓதிக்கொண்டே இருந்தார்கள். நாங்கள் நினைத்தோம் அல்லாஹ்வினுடைய தூதர் 100 வசனங்களை ஓதி முடித்து விட்டு ருக்கு செய்வார் என்பதாக. இல்லை, அல்லாஹ்வினுடைய தூதர் 100 வசனங்களையும் தாண்டி ஓத ஆரம்பித்தார். நாங்கள் நினைத்தோம் அல்லாஹ்வினுடைய தூதர் 200 வசனங்களை முடித்து விட்டு ருக்கு செய்வார் என்பதாக. இல்லை, அல்லாஹ்வினுடைய தூதர் 200 வசனங்களையும் தாண்டி ஓத ஆரம்பித்தார். நாங்கள் நினைத்தோம் அல்லாஹ்வினுடைய தூதர் சூரத்துல் பக்ராவை முடித்து விட்டு ருக்கு செய்வார் என்பதாக. இல்லை, அல்லாஹ்வினுடைய தூதர் சூரத்துல் பக்ராவை முடித்து விட்டு சூரத்துல் ஆல இம்ரானை ஓத ஆரம்பித்தார்கள் என்பதாக சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள். என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இரவு தொழுகையினுடைய ஒரு ரக்அத்தினுடைய நீளம் என்னுடைய சமூகம் 2 நாள் ஓதக்கூடிய அந்த சூறாக்கள். அல்லாஹ் அக்பர். குர்ஆனில் மிகப்பெரிய சூரா சூரத்துல் பக்ரா. அந்த சூறாவை முழுவதுமாக ஓதி முடித்து விட்டு சூரத்துல் ஆல இம்ரானை தொடர்ந்தார்கள் என்று சொன்னார். அல்லாஹ் அக்பர். எனது தூதர் எவ்வளவு நீளமாக தொழுதிருப்பார், எவ்வளவு நீளமாக தொழுதிருப்பார். அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ்வினுடைய தூதரை பற்றி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதரை பற்றி அல்லாஹ் பேசும்போது நபியே, நீங்கள் முன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன். இனிமேல் நீங்கள் பாவம் என்று ஒன்று செய்வீர்கள் என்று சொன்னால் முழுவதையும் மன்னித்து பாவமே இல்லாத ஒரு அடியானாக நபியே உங்களை நாம் மாற்றிவிட்டோம் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்ன தெரியுமா? ரமலானினுடைய காலங்களிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ அல்லாஹ்வினுடைய தூதர் 8+3 11 ரக்காத்துகளை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அவர்களினுடைய நீளம் எப்படி இருக்கும் தெரியுமா? இரவு முழுக்க அல்லாஹ்வினுடைய தூதர் தொழ ஆரம்பிப்பார். நான் கண்ணால் பார்ப்பேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் தக்பீரை கட்டுவார்கள், இரவினுடைய தொழுகையை தொழ ஆரம்பிப்பார்கள், தொழுவார்கள் தொழுது கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரின் பாதமெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும், அல்லாஹ்வினுடைய தூதரின் பாதமெல்லாம் சிவக்க ஆரம்பிக்கும். தொழுகை முடிக்கப்படும். நான் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் கேட்பேன், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நபியே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், சுவனத்திற்கு சொந்தக்காரர், இந்த உலகத்தினுடைய அருட்கொடை, நாளைக்கு மறுமையின் நபிமார்களினுடைய தலைவர் நீங்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்கள் இப்படி கஷ்டத்தோடு சொல்ல வேண்டும்? இப்படி ஏன் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நீங்கள் இருக்க வேண்டும்? ஏன் அல்லாஹ்வினுடைய தூதரே இவ்வளவு நீளமாக இரவினுடைய தொழுகையை தொழுகிறீர்கள் என்று கேட்கும் போது அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நான் எனது ரப்பு அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் அக்பர். அவர்கள் சொல்லவில்லை, நான் சுவனத்தை அடைய வேண்டும், கபரில் சிரமப்படக்கூடாது, சக்கராத்தினுடைய வேதனை அனுபவிக்க கூடாது, நாளைக்கு மறுமையில் எனக்கு விசாரணை கேட்கப்படக்கூடாது என்று சொல்லவில்லை. எனது ரப்பு அல்லாஹ்விற்கு நான் நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டாமா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களா? ஆனால் நீங்களும் நானும் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் ஒரு பொதுபோக்கான முஸ்லிமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் ரமதானினுடைய 10வது பிறைக்கு பிறகு 13 15 பதிலினுடைய யுத்தம், அல்லாஹ் அக்பர், நோன்பு நோற்றவர்களாக வெறும் 313 சஹாபாக்கள் மட்டும் அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்காக வாழ்ந்தி கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முதலாவது யுத்த களத்தில் சென்று இந்த மார்க்கத்திற்கான முதல் யுத்தத்தில் வெற்றியை கண்டார்களே, எப்படி நின்றார்கள்? அவர்களிடத்தில் ஆயுத பலம் கிடையாது, படைபலம் கிடையாது, வாகன பலம் கிடையாது. வெற்றி பெறுவோமா தோல்வி அடைவோமா என்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரு சஹாபிக்கு எதிர்தரத்தில் 3 நபர்கள் இருந்தார்கள். வெறும் 313 சஹாபாக்கள் மட்டுமே இருந்த அந்த களத்தில் எதிரிகள் படத்தாலும் பலத்தாலும் ஆயுதத்தினாலும் வாகனத்தினாலும் மிகவும் பிரசித்தி பெற்று 1000 நபர்கள் இருந்தார்கள். 1000க்கும் அதிகம் இருந்தார்கள் என்பதாக வரலாறில் பதிவு செய்யப்படுகிறது. அந்த யுத்த களத்தில் சஹாபாக்கள் எதனை எதிர்பார்த்தார்கள்? நோன்பு நோற்ற நிலையில் யுத்த களத்தில் நீங்களும் நானும் நோன்பு நோற்ற நிலையில் அமல் செய்வதற்கே சிரமமாக இருக்கிறது. குர்ஆனை என்னால் ஓத முடியவில்லை. சாதாரணமாக நீங்களும் நானும் ஏனைய மதங்கள் என்ன பேசுகிறோம் தெரியுமா? ஒரு சிகரெட் அடிக்கக்கூடிய ஒருவரை பார்த்து, இந்த சிகரெட்டை விடுங்கள், இது ஹராம், அல்லாஹ் தடுத்தது என்று சொன்னால் அவர் அடுத்து ஒரு பதில் வைத்திருப்பார். என்ன தெரியுமா? அதனை சுவாசிக்காவிட்டால் தலையெல்லாம் வலிக்குது, அதனை அப்படி நான் ஊதி தள்ளலாம், எனக்கு செரிமான குளறுபடிகள் ஏற்படுகிறது. சொல்லக்கூடிய காரணங்கள் இன்ன பிற எந்த போதையை பயன்படுத்தினாலும் உடல் அப்படியே தாங்க முடியவில்லை, நிறைய வேலைகளை செய்து விட்டேன், அதனால் கொஞ்சம் குடித்தால்தான் ஒரு நிம்மதி இருக்கிறது, மன கஷ்டம், நிம்மதி இல்லை, அதனால் சிகரெட் அடிக்கிறேன், குடிக்கிறேன். இந்த ரமலானினுடைய மாதம் வருகிறது, ஷஹரினுடைய உணவை முடிக்கிறீர்கள், இஃப்தாரினுடைய நேரம் வரையிலும் எந்த வகையான பொருட்களையும் பாவிப்பது கிடையாது. எப்படி? அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். அடியானே, 11 மாதங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது, 1000 காரணங்களை சொல்லுகிறாய் நீ பாவம் செய்வதற்கு. ஒரே ஒரு மாதத்தை உன்னிடத்தில் நான் அனுப்புகிறேன். உனக்கு ஹலாலாக்கப்பட்ட உணவுகள் இருந்து நீ சாப்பிடுவது கிடையாது, உனக்கு ஹலாலாக்கப்பட்ட குடிபானங்கள் இருந்து நீ குடிப்பது கிடையாது. உத்தியோகத்திற்காக நீ கட்டுப்பட்டு இருக்கிறாய். அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். எனது அடியானே, எனக்காக பயந்து உன்னால் நான் ஹலாலாக்கியதையே உன்னால் தவிர்ந்து வாழ முடியும் என்றால் நோன்பு நோட்பதற்கும் பசித்து தாகித்திருப்பதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நோன்பு நோற்றுவிட்டால் வலா யர்ஃபுஸ் வலா யஸ்கர், நீங்கள் சத்தம் போட்டால், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலா யர்ஃபுஸ் வலா யஸ்கர், நீங்கள் சத்தம் போட வேண்டாம், நீங்கள் கூச்சலிட வேண்டாம், நீங்கள் கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம். ரமலானினுடைய காலங்களில் நீங்கள் நோன்பு நோற்றிருந்தால், எங்களினுடைய ரமலான் வர ஆரம்பித்து விட்டால் ஏனைய மாதங்களில் நடப்பதை தாண்டி ரமலானில் தான் அதிகமான பிரச்சனைகள் நடக்கிறது. அன்பார்ந்த தாய்மார்களை நன்றாக கவனியுங்கள். அல்லாஹு தஆலா ரமலானினுடைய காலத்தில் சத்தமாக பேசுவதையே தடுத்திருக்கிறான் என்று சொன்னால், ரமலானினுடைய மதிய நேரங்களில் அன்பார்ந்த தாய்மார்களை எம்முடைய வீடுகளினுடைய டிவிகளை போட்டுக்கொண்டு நாடகங்களை பார்த்த நிலையில் எங்களினுடைய ரமலான் கழிகிறது. ஒரு கால் அந்த ரமலானினுடைய மாதம் வந்த பிறகும் எவர் ஒருவர் தன்
சத்தம் போடுவதை குறைக்கவில்லையோ, கெட்ட வார்த்தைகளை பேசுவதை விடவில்லையோ, அவர்களையே அல்லாஹு தஆலா கடுமையாக எச்சரிக்கிறான் என்று சொன்னால், சினிமாக்களினுடைய கலாச்சாரத்தை, அந்நிய பெண்களை, ஆபாசமான காட்சிகளை குடும்பத்திற்கு முன்னால் அமர்ந்து கொண்டு நோன்பு நோற்ற நிலையில் என்னுடைய தாய் பார்க்கிறாள், என்னுடைய மகள் பார்க்கிறாள், என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா பெண்களும் பார்க்கிறார்கள், ஆண்களாகிய நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா பேசுகிறான், எவர் ஒருவர் நோன்பு நோற்று பசித்திருந்து தாகித்திருந்து அவர் சத்தம் போடுவதை விடவில்லையோ, கெட்ட வார்த்தை பேசுவதை விடவில்லையோ, பாவம் செய்வதை விடவில்லையோ, அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதாக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். அன்பார்ந்த தாய்மார்களே, சஹாபிய பெண்கள் ரமலானில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் தெரியுமா? தன்னுடைய சிறிய குழந்தைகளை எழுப்புவார்கள், எழுப்பி அவர்களுக்கு நோன்பு நோட்பதை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து தூங்க போட்டு விடுவார்கள். குழந்தைகள் பசிக்கிறது பசிக்கிறது என்று சொன்னால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அடுப்பில் சுடுதண்ணியை வைத்து அவர்களுக்கு நேரத்தை ஓட்டுவார்கள். ரமலானினுடைய மாதத்தில் நோன்பு நோற்ற வைத்தார்கள். இன்னும் அவர்களுடைய குழந்தைகள் நோன்பு நோக்கவில்லை என்று சொன்னால் மறைமுகமாக அவர்களை வைத்து உணவுகளை கொடுப்பார்கள். என்னுடைய சமூகத்தில் 1000 காரணங்களை சொல்லி நோன்பை விட்டுவிட்டு என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் நோன்போடு இருக்கிறான், இன்னொரு இஸ்லாமிய சகோதரன் எதிர்த்தாப்பில் அமர்ந்து கொண்டு டீ குடிக்கக்கூடிய சூழ்நிலை என்னுடைய சமூகம் உருவாக்கி விட்டது. என்ன காரணங்களை சொல்லி நீங்களும் நானும் இந்த நோன்பை விடுகிறோம்? இந்த நோன்பு எவ்வளவு கண்ணியமானது தெரியுமா? அல்லாஹு தஆலா அழகாக சொல்லுகிறான், குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். குதிப அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது ரமலான் கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கு எப்படி ரமலான் கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதே போன்று உங்கள் மீதும் ரமலான் கடமையாக்கப்பட்டுள்ளது. முன் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டது? அவர்கள் அந்த நோன்பு நோட்பதன் கூட எப்படி மாறினார்கள்? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சதாரிகளாக அவர்கள் எல்லாம் மாறினார்கள். ரமலான் வந்துவிட்டால், நோன்பு கழிந்தால் அடுத்த பிற 11 மாதங்களில் அந்த தாக்கம் அவர்களிடத்தில் இருக்கும். இப்னு உமர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தை பற்றி சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? நாங்கள் இரவினுடைய தொழுகைக்காக பள்ளிகளுக்கு சென்று தொழ ஆரம்பிப்போம். இரவு முழுக்க தொழுவோம். இஷா தொழுகை முடிக்கப்படும். நாங்கள் இரவினுடைய தொழுகைகளில் நிற்போம், தொழ ஆரம்பிப்போம். இரவு முழுக்க நின்று தொழுவோம். இறுதி வித்ரினுடைய தொழுகையில் சலாம் கொடுத்த பிறகு நாங்கள் வேகமாக வீடுகளுக்கு சென்று ஓரிரு பேரித்தம்பழத்தை சாப்பிட ஆரம்பிப்போம். உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹரினுடைய பாங்கை சொல்ல ஆரம்பிப்பார்கள். இரவில் ஆரம்பித்த தொழுகை ஷஹரினுடைய உணவு வரைக்கும் நீடிக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பிரம்மாண்டமாக தொழுதிருப்பார்கள் அவர்கள் எல்லாம். நான் 23 தொழுதால் என்ன, 11 தொழுதால் என்ன, ஆனால் எங்கே என்னுடைய தொழுகையில் ஈமானின் உணர்வும்? அன்பார்ந்த தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, இந்த ரமலான் என்பது எங்களுக்கு தரப்பட்ட ஒரு கேடயம். இந்த ரமலான் என்பது எனக்கு தரப்பட்ட ஒரு கண்ணியம். இந்த ரமலானுக்கு நாளை நாள் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பேனா? இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களில் யாரோ ஒருவரோ அல்லது பெண்களிலிருந்து யாரோ ஒருவரோ தன்னுடைய கரத்தை தூக்கி சொல்லுங்கள், நாளைக்கு நான் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக கண் முழிக்கும் பொழுது உயிரோடு இருப்பேன். இந்த ரமலானை நான் முழுவதுமாக அடைய தயாராக இருக்கிறேன். இந்த ரமலான் 30ஐயும் நான் நோன்பு நோற்று கட்டாயமாக முடிப்பேன், நான் மரணிக்கவே மாட்டேன் என்று இந்த மேடை, இந்த நிகழ்ச்சியிலிருந்து உயிரோடு நான் வீட்டுக்கு திரும்புவேன் என்று யாராவது கையை தூக்கி சொல்ல முடியுமா? இந்த கூட்டத்தில் ஒரு நபர் தயாராக இருக்கிறோமா? இந்த இரவு நான் கண் மூடும் பொழுது உயிரோடு மூடுவேன், நாளை கண் விழிக்கும் போது உயிரோடு எழும்புவேன். யாராவது சொல்ல தயாராக இருக்கிறோமா? இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதரே, உனக்குண்டான மரணம் எப்பொழுது வரும் என்று உனக்கு தெரியாது, படைத்த எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய், வாழ்க்கையை வீணாக்கி கொண்டே இருக்கிறாய். ஒரு இடம் இருக்கிறது, நீ மரணித்து விடுவாய். சென்ற ரமலானில் என்னோடு பயணித்த எத்தனை உறவுகளை நீங்களும் நானும் இழந்து விட்டோம். எத்தனை உறவுகளை இழந்து விட்டோம். சென்ற ரமலானில் கோவை ஐயூப் இருந்தார், இன்று ரமலானில் இருக்கிறாரா? மார்க்கத்தினுடைய பேச்சாளர். அதே போன்று ஒவ்வொரு ஊர்களிலும், ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஏதோ ஒரு இழப்பு இழந்திருக்கிறோமா இல்லையா? அவர் நினைத்திருப்பாரா, இந்த ரமலான் நானும் உயிரோடு இருப்பேன், இந்த உலகத்தில் பயணிப்பேன் என்ற ஆசையோடு தானே இருந்திருப்பார்.
என் அன்பின் ஈமானி உறவுகளை ரமலானை வீணாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்மணிகளே, நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் ரமலான் என்பது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது. இஸ்லாத்தில் தொழுகை என்பது ஆண்களுக்கு மட்டும்தான் நேரம் குறிக்கப்பட்ட கடமை, எங்களுக்கு கிடையாது. ரமலான் எல்லாருக்கும் தான். இந்த இஸ்லாம் எல்லாருக்கும் பொதுவான மார்க்கம் தான். தொழுகை என்பது எல்லோரின் மீதும் கடமை, நோன்பு என்பது எல்லோரின் மீதும் கடமை, ஜகாத்து என்பது வசதி உள்ள எல்லோரின் மீதும் கடமை. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஒரு குடும்பத்தால் அது கொடுக்கப்பட வேண்டும். பெண்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சஹாபாக்களினுடைய காலகட்டத்தில் யுத்தம் என்று வந்தால் பெண்கள் முன்னால் நிற்பார்கள். உம்மு இமாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய வலது கரத்தில் ஒரு ஆண்மகனையும் தன்னுடைய இடது கரத்தில் ஒரு ஆண்மகனையும் அழைத்தவளாக யுத்த களத்திற்குள்ளால் வருகிறார்கள். வந்த அந்த யுத்த களம் எப்படி நடக்கிறது தெரியுமா? அந்த யுத்த களத்தில் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய கணவனை இழக்கிறாள் அந்த பெண்மணி. தன்னுடைய ஆண்மகன் ஒருவனை இழந்து விடுகிறாள் அந்த பெண்மணி. இன்னொரு ஆண்மகன் ஒரு கை வெட்டப்பட்டு கை தொங்கிய நிலையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்மகனை பார்த்து சொன்னால், என்னுடைய அருமை மகனே, உன்னுடைய தந்தையை இழந்திருந்தால் என்ன, உன்னுடைய சகோதரனை இழந்திருந்தால் என்ன, எலும்பு. உன்னுடைய ஒரு கை வெட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, அந்த கையை கட்டி கொண்டு யுத்த களத்தில் சென்று அல்லாஹ்வினுடைய தூதருக்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் நீ யுத்தம் செய் என்பதாக உம்மு இமாரா என்ற ஒரு பெண்மணி சொன்னாள். அதை தாண்டி ஒரு படி மேலாக என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தம் முடிந்த பிறகு உம்மு இமாரா எங்கே, உம்மு இமாரா எங்கே என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்கு யா ரசூலல்லாஹ் உம்மு இமாராவை கேட்கிறீர்கள்? ஒரு பெண்ணை ஏன் யா ரசூலல்லாஹ் கேட்கிறீர்கள்? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார், அந்த யுத்த களத்தில் எனக்கு முன்னால் பார்த்தேன் உம்மு இமாரா என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தாள். அந்த யுத்த களத்தில் வலதுபுறம் பார்த்தேன் உம்மு இமாரா என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தாள். அந்த யுத்தத்தினுடைய இடதுபுறம் பார்த்தேன் உம்மு இமாரா என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தாள். அந்த யுத்தத்தினுடைய பின்னால் திரும்பி பார்த்தேன் உம்மு இமாரா என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தாள். வரக்கூடிய எல்லா அம்புகளுக்கும் வாள்களுக்கும் அந்த பெண் பின்னாலும் முன்னாலும் வலதும் இடதுவாய் என்னை பாதுகாத்துக் கொண்டே இருந்தால். அவளினுடைய முழு குடும்பத்தையும் இழந்து தனித்தவளாய் என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தாள் அந்த பெண்மணி. அதனால் அந்த பெண்மணி அழைத்து அல்லாஹ்வினுடைய தூதர் கேட்டார்கள், உம்மு இமாராவே, உம்மு இமாராவே, இவ்வளவு இழப்புகளை செய்தாய், எனக்காக உயிரை கொடுக்க தயங்கவில்லை. என்னிடத்திலிருந்து நீ எதிர்பார்ப்பது எது என்பதை கேட்டவுடன் உம்மு இமாரா என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எப்படி இந்த உலகத்தில் நாலாபுறங்களிலும் யுத்தத்தில் நின்று நான் உங்களை பாதுகாத்தேனோ அதே போன்று நாளைக்கு மறுமையுடைய நாளில் சுவனத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். சஹாபிய பெண்மணிகள் யுத்த களத்தில் யுத்தம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரை ஒரு முழு யுத்தத்திலும் ஒரு தனி பெண்மணி குடும்பத்தை முழுவதும் இழந்து காப்பாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெண்கள் இன்று எங்கே என்னுடைய சமூகத்தில்? அந்த பெண்கள் எங்கே? கணவன்மார்களை தஹஜ்ஜத்தில் எழுப்பி தஹஜ்ஜத்து தொழுங்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் எங்கே? மாப்பிள்ளைமார்களை எழுப்பி தொழுகை கழுப்பக்கூடிய பெண்கள் எங்கே இந்த சமூகத்தில்? சுபுகினுடைய தொழுகைக்கு இறுக்கி போர்வைகளை போத்தி கொண்டு தூங்கக்கூடிய ஆண்களை தட்டிவிடக்கூடிய பெண்கள் இன்னும் உருவாகவில்லையா இந்த உலகத்தில்? தன்னுடைய ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை படிக்க வைத்து மனித சமூகத்திற்கு பிரயோஜனம் உள்ள ஆண் பெண் குழந்தைகளாக மாற்றக்கூடிய பெண்கள் இந்த சமூகத்தில் எங்கே? நினைத்துக் கொண்டோம் டாக்டர் படித்தால் இந்த உலகத்தில் கண்ணியம் கிடைக்கும், இன்ஜினியர் படித்தால் மதிப்பு கிடைக்கும், இன்ன பிற எல்லா உலகத்தினுடைய கல்விகளை படித்தாலும் என்னை அந்தஸ்தோடு பார்ப்பார்கள் என்பதாக. இல்லை அன்பு சொந்தங்களே, இல்லை. உங்களினுடைய ஒரு ஆண் குழந்தைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து 100 நபருக்கு அவர் உபதேசம் செய்யும் பொழுது அந்த கூட்டத்தில் தந்தையாக அமர்ந்து பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் வேறு எதிலுமே கிடைக்காது. ஊர் முழுக்க ஒரு பிரச்சனைக்காக ஒரு இடத்தில் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வழிநடத்தக்கூடியவனாக உங்களினுடைய ஆண் குழந்தை மார்க்கத்தை கற்ற நிலையில் அந்த இடத்தில் இருந்தால் அதைவிட பெருமை இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? உங்களினுடைய பெண் குழந்தை உங்களினுடைய பெண்ணின சமூகத்திற்கு அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் மார்க்கத்தினுடைய போதனைகளை செய்து சொல்லுவதற்கும் நோன்பு நோட்பதற்கும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கும் அந்த பெண்மணி முன்னிலையில் நின்று செய்கிறாள் என்று சொன்னால் அதனை தாயாக அமர்ந்து பார்ப்பதை விட இந்த உலகத்தில் என்ன கண்ணியத்தை பெற்றுவிட்டீர்கள்? இதை விடவெல்லாம் நீங்கள் மரணித்து அந்த 6 அடி பள்ளத்தாக்கில் அடக்கப்பட்ட பிறகு உங்களினுடைய கபரை விசாலப்படுத்தக்கூடிய துஆவினுடைய குழந்தைகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா?
கல்வியை கொடுத்தீர்கள், ஆங்கிலத்தை கொடுத்தீர்கள், தமிழை கொடுத்தீர்கள், இன்ன பிற எல்லா மொழிகளையும் கொடுத்தீர்கள். என்னுடைய பிள்ளை படிக்கவில்லை என்பதாக இன்ன பிற நேரங்களை ஒதுக்கி பிள்ளைகளுக்கு பாடம் படிக்க வேண்டும் என்பதற்காக பணம் காசுகளை செலவழித்தீர்கள். உயர்வான கல்வியை கொடுத்தீர்கள், கல்லூரியில் சேர்த்தீர்கள், பிள்ளை பட்டதாரியாக மாறியது. ஆனால் நான் மரணித்தால் எனக்கு கஃனிடக்கூடிய ஆண் குழந்தைகளை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேனா? என்னை குளிப்பாட்டக்கூடிய என்னுடைய ஆண் குழந்தையை தயார் செய்து வைத்திருக்கிறேனா? இறுதியாக இந்த உலகத்தில் எனக்கு நடத்தப்படும் தொழுகையை என்னுடைய ஆண் குழந்தை வைப்பதற்கு தயாராக இருக்கிறேனா? நான் ஒரு பெண்ணாக இருந்தால் நான் மரணித்த பிறகு என்னை குளிப்பாட்டுவதற்கு எனது பெண் குழந்தையை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேனா? என்னுடைய குழந்தை, பெண் குழந்தை என்னுடைய உடலை தொட்டு எனக்கு கஃனிடுவதற்கு என்னுடைய பெண் குழந்தையை தயார் செய்து வைத்திருக்கிறேனா? ஆண்களும் பெண்களும் என்னுடைய தயாரிப்புகள் எதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பற்றி பேசும் பொழுது எப்படி சொல்லுவான் தெரியுமா? கொசுவினுடைய இறக்கைக்கும் சமமாகாது இந்த உலகம் என்பதாக. நான் கேட்ட ஒரு கேள்விக்கு யாரிடத்திலுமே பதில் வரவில்லை. இன்றைய இரவு நான் உயிரோடு முடிப்பேன், ரமதானை முழுவதும் அடைவேன் என்ற அந்த பதில் எங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் உங்களினுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்க வேண்டும். நாளைக்கு இந்த உலகத்தில் நான் உயிரோடு கண் முழிக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய அமல் இன்றைய தினம் எப்படி மாறும்? ஒரு கால் எனக்கு ஒரு அறிவிப்பு வந்து விட்டது, இன்றுதான் என்னுடைய கடைசி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. இன்று இரவு நான் உறங்குவதோடு இனிமேல் நான் எழும்பவே மாட்டேன் என்ற ஒரு முடிவு வந்து விட்டால் எனது அமல் எப்படி இருக்கும்? என்னுடைய நாவுகள் அல்லாஹ் 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 முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ அப்படியே முழிந்து கொண்டே இருப்பேனா இல்லையா? ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். இன்றுதான் என்னுடைய கடைசி நாள் என்பதாக நினைத்து உங்களினுடைய அமலை செய்யுங்கள். அதனால் அல்லாஹுவினுடைய நல்லடியார்களை எதிர்வரக்கூடிய ரமலானினுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை நியமிக்கிறான். அந்த மலக்கு என்ன செய்வார் தெரியுமா? வானத்தினுடைய அடிப்பகுதிக்கு வருவார். வந்து நின்று கொண்டு வனாதா முனாதி, அழைக்கக்கூடிய அழைப்பாளராக அந்த வானவர் நின்று கொண்டு இந்த மனித சமூகத்தை பார்த்து அழைப்பார். யா பாஇ ஷர், ஓ வாலிப சமூகமே, வாலிப ஆண்களே பெண்களே, யா பாஇ ஷர், தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் பாவத்திலேயே கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களே, அக்குசிர், உங்களினுடைய பாவத்தை இந்த மாதத்திலாவது குறைத்துக் கொள்ளுங்கள். சிகரெட்டை ஊதி செல்லக்கூடிய வாலிபர்களே, சினிமாவினுடைய கலாச்சாரத்தை தன்னுடைய கலாச்சாரமாக பின்பற்றக்கூடியவர்களே, இசையை சாதாரணமாக கேட்டு வாழக்கூடிய ஆண்களே, இந்த மாதத்திலாவது உங்களினுடைய குற்றத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். படங்களை பார்த்து தன்னுடைய வாலிபத்தை கழிக்கக்கூடிய ஆண்களே பெண்களே, இந்த மாதத்திலாவது உங்களினுடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை குறைத்துக் கொண்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் உங்களினுடைய கால்களை நடாத்தி செல்லுங்கள் என்பதாக வானத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு வானவர் என்னை அழைக்கிறார். இன்னும் அதே வானவர் அழைக்கிறார், யா பாஇயல் கைர், நன்மையின் பக்கம் தங்களினுடைய வாழ்க்கையை அளிக்கக்கூடிய வாலிபர்களே, நன்மையின் பக்கம் அதிகமாக செய்து கொண்டிருந்த வாலிபர்களே, இந்த மாதத்திலும் உங்களினுடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவினுடைய திருப்பொருத்தத்தை இந்த மாதத்திலாவது அடைந்து நன்றி உள்ளடியார்களாக மாறுங்கள் என்பதாக ஒரு வானவர் ஒவ்வொரு நாளினுடைய இரவிலும் ரமலானினுடைய இரவுகளில் வந்து எம்மை அடைக்கிறார் என்பதாக அல்லாஹுவினுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். இந்த ரமலானினுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள், லா துரத்து ஸலாஸ தஅவத்துஹும், 3 நபர்களினுடைய துஆக்களுக்கும் அல்லாஹுவிற்கு மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது என்பதாக அடையாளப்படுத்திவிட்டு அதில் 3வது ஒரு நபரை அல்லாஹு தஆலா சொன்னார்கள், அஸ்ஸாயிமு லா யுஃப்திரு, அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திரு, ஒரு அடியான் நோன்பு நோற்று அந்த நோன்பை திறக்கும் வரையிலும் இருக்கக்கூடிய காலங்கள் அவன் கேட்கக்கூடிய துஆக்கும் அல்லாஹுவிற்கு மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது என்பதாக அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள். அதனால் அல்லாஹுவினுடைய நல்லடியார்களில் இந்த துஆக்களை நான் நோன்பு நோற்று நிலையில் கேட்டாலும் அல்லாஹு தஆலா என்னிடத்தில் கபூல் செய்வான். இந்த இரவில் இருந்து அல்லாஹுவிடத்தில் கேளுங்கள், அல்லாஹும்ம பல்லிகுனா ரமலான், யா அல்லாஹ் இந்த ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை தந்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஏனைய நாட்களில் இருந்ததை போன்று பொடுபோக்கானவனாக நான் இருந்துவிடக் கூடாது யா அல்லாஹ். குர்ஆனை ஓத வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் தொழ வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பயானினுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் யா அல்லாஹ். மார்க்கத்தை இந்த மாதத்திலாவது படிக்க வேண்டும் யா அல்லாஹ். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான ஒரு இமாம். அந்த இமாமினுடைய வழக்கம் என்ன தெரியுமா? மதீனாவினுடைய பள்ளிகளில் அமர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு மார்க்க பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆலிம், ஒரு இமாம், மார்க்கத்தினுடைய பிரசித்தி பெற்ற தலை சிறந்த இமாம்களில் ஒருவர். அவர் ரமலானினுடைய மாதம் வந்து விட்டால் அவரை எந்த பள்ளியிலுமே காண முடியாது பாடம் எடுப்பதற்கு.
மாணவர்கள் எல்லாம் கேட்டார்கள், இமாமே மாலிக் ரஹிமஹுல்லா, ஆசிரியரே, ஏன் ரமலானினுடைய மாதத்தில் மட்டும் நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுப்பது கிடையாது? அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஏனைய மாதங்கள் நான் கற்றதை உங்களுக்கு கற்றுத்தந்தேன், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்லித் தந்தேன். ஆனால் இந்த ரமலானினுடைய மாதம் என்பது நான் அமல்களை அதிகம் செய்து அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதம். ஆதலால் தான் நான் இந்த மாதத்தில் என்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் குறைத்துக் கொண்டு, அதாவது நான் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் குறைத்துக் கொண்டு நன்மைகளை அதிகம் செய்ய ஆசைப்படுகிறேன். குர்ஆனை நான் அதிகம் ஓத ஆரம்பித்து விடுவேன். ஆதலால் தான் ரமலானினுடைய மாதங்களை நான் பாடம் எடுக்கவில்லை என்பதாக சொன்னார்கள். இந்த மாதம் என்பது துஆவினுடைய மாதம். அன்பு சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த இந்திய நாட்டில் ஜம்மு காஷ்மீரில் இன்ன பிற மாநிலங்களிலும் என்னுடைய இஸ்லாமிய சமூகங்கள் அலக்களிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். வீடுகள் அபகரிக்கப்படுகிறது, சொந்த நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது, அவர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பறிக்கப்பட்டு அகதிகளாக வீதியில் திரியக்கூடியதை ஒவ்வொரு ரமலானிலும் நீங்களும் நானும் பார்க்கிறோம், இணையதளத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால் துஆவினுடைய மாதமான இந்த ரமலானினுடைய மாதத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள், அவர்களினுடைய வெற்றிக்காக நீங்களும் நானும் துஆ செய்வோம். இந்த ரமலானினுடைய மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா பத்ரினுடைய வெற்றியை தந்து இந்த மனித சமூகத்தை கண்ணியப்படுத்தினான். இந்த ரமலானினுடைய மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா காபாவினுடைய வெற்றியை கொடுத்தான், தபூக்கினுடைய வெற்றியை கொடுத்தான், ஹுனைனுடைய வெற்றியை கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் பாரசீகத்தினுடைய வெற்றியையும் அல்லாஹு தஆலா இந்த ரமலானினுடைய மாதத்தில் தான் கொடுத்தான். இன்னும் சலாஹுத்தீன் அய்யூபியை கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்ட மாதமும் இந்த ரமலானினுடைய மாதம் தான். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அதிகமான இஸ்லாமிய வெற்றிகள் நடந்திருக்கிறது. ஆதலால் எப்படியா அல்லாஹ் பத்ரினுடைய வெற்றியை கொடுத்து முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தினாயோ, மக்காவினுடைய வெற்றியை கொடுத்து அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய உள்ளத்தை குளிரச் செய்தாயோ, தாத்தாரியர்களினுடைய கரத்தை வேறறுத்த செங்கிஸ்கானுக்கு வெற்றியை கொடுத்து இஸ்லாமிய சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க செய்தாயோ, அதே போன்று இந்த இஸ்லாமிய சமூகத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாய் இந்த ரமலானை ஆட்சி தந்து விடிய அல்லாஹ் எங்களினுடைய துஆக்கள் தனிப்பட்ட எனக்காக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துகளுக்காக இருக்க வேண்டும். சென்ற ரமலானில் பலஸ்தீன மக்கள்கள் அடிப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், சித்திரவதைக்காளானார்கள். இந்த ரமலானில் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அது நீடிக்குமா என்று தெரியவில்லை. அவர்களுக்காக துஆ கேளுங்கள். கட்டிடங்களை இழந்தார்கள், வீடுகளை இழந்தார்கள், வாழ்வாதாரத்தை இழந்து இப்பொழுதுதான் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களுக்கு பிறகு. அதனால் அவர்களுக்காகவும் துஆ செய்யக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை கூறி இந்த உரையை நிறைவு பகுதிக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் என்று பிரார்த்தனை செய்தவராக ஏறுகிறார்கள். சஹாபாக்கள் அந்த ஜும்மாவினுடைய உரை முடிந்த பிறகு அல்லாஹ்வினுடைய தூதரை அழைத்தார்கள். யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நபியே, வடமைக்கு மாற்றமாக ஜும்மாவினுடைய மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் போது அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையினுடைய நாளில் மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கெல்லாம் வேதங்களை அல்லாஹ்வினுடைய வஹி எடுத்து வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு முன்னால் தோன்றினார்கள். தோன்றி 2 துஆக்களை செய்தார்கள். அந்த துஆக்களுக்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு முதலாவது ஒரு துஆவை சொல்லிவிட்டு இரண்டாவது ஒரு துஆவை சொன்னார்கள். யார் ஒருவர் ரமலானினுடைய மாதம் வந்த பிறகும் அந்த ரமலானினுடைய முதல் நாளிலிருந்து முழு 30 நோன்புகளையும் பிடித்தவராக அல்லது 29 நோன்புகளையும் பிடித்த நிலையில் அந்த ரமலான் அவரை விட்டு கழியும் பொழுது அவரினுடைய உடலில் எல்லா பாவங்களும் கழியாத நிலையில் அந்த ரமலான் அவரை விட்டு விடைபெறும் என்று சொன்னால் அவர் நாசமடையட்டும், அவர் நஷ்டமடைந்து விட்டார், அவர் நாசமடையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். ஆதலால் ரமலான் இடத்தில் வந்த பிறகும் ரமலான் என்னை விட்டு விடைபெறும் பொழுது பாவங்கள் கழுவாத நிலையில், பாவங்கள் என்னை விட்டு விடைபெறாத நிலையில் என்னுடைய ரமலான் என்னை விட்டு கழியும் என்று சொன்னால் அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக மாறிவிடுவேன். ஆதலால் அந்த கூட்டத்தில் இருந்து தப்பியவனாக, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவனாக, சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்ட அந்த மாதத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு நரகமெல்லாம் மூடப்பட்டு விட்டது. அல்லாஹ்விடத்தில் அமருவோம், குர்ஆனை ஓதுவோம், மார்க்கத்தை படிப்போம், சரியான முறையில் எல்லா தொழுகைகளையும் தொழுது, இரவினுடைய தொழுகையை தொழுது, சினிமா கலாச்சாரத்தில் இருந்தும் இசையிலிருந்தும் அசிங்கமான ஆபாசமான செயல்பாடுகளில் இருந்தும் கெட்ட வார்த்தை பேசுவதை விட்டும் அல்லாஹு தஆலா எம்மை இந்த ரமலானில் இருந்து முழுவதும் காப்பாற்றி இந்த ரமலானில் முழு கூலியை அடையக்கூடிய பாக்கியத்தையும் வாய்ப்பையும்
வல்லவன் ரஹ்மான் எம் அனைவர் மீதும் என்றென்றும் அருளட்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அதிரை ஷேக் உமர் அவர்கள். அடுத்தபடியாக, என்னை பொறுத்தவரை ஒரு பேச்சாளர் என்பவர் வெறும் பேசிவிட்டு செல்பவர் அல்ல. அந்த பேச்சாளர் என்பவர் தான் பேசிவிட்டு சென்றதற்கு பிறகு அந்த கூட்டத்திலே ஒரு 10 இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு 2 இளைஞர்களையாவது நேர்வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய இதாயத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி நம் கண்முன்னே நாம் ஒரு சிலரை 25 ஆண்டு காலமாக செய்யாரிலே ஒரு சிலரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நேரத்திலே நாம் மரியாதைக்குரிய சையது அகமது ஹுசைன் கான் அவர்களையும் நாம் நினைவு கொள்கிறோம். செய்யாரிலே பல்வேறு போதை பழக்கத்திலும் கலாச்சாரங்களிலும் இருந்த இளைஞர்களை எல்லாம் இன்றைக்கு இயக்கவாதிகளாகவும் சமூகத்தினுடைய தலைவர்களாகவும் அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நற்பாகியத்தை அல்லாஹ் அவர் மூலம் ஒரு சில இளைஞர்களுக்கு கொடுத்தார். அதே போன்றுதான் நம்முடைய செய்யாரிலே கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தொடர்பில் இருக்கக்கூடிய நம்முடைய மௌலானா இம்ரான் பாபாஜி அவர்களுடைய வருகைக்கு பிறகு எத்தனையோ இளைஞர்கள் வருகைகளுக்கு சென்றிருந்தாலும் கூட ஒரு சில இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். அந்த இளைஞர்கள் இன்றைக்கு அல்லாஹ் அவர்களுக்கு நம்முடைய மௌலானா அவர்களின் மூலமாக இதாயத்தை கொடுத்து 5 வேளை தொழுகை, ஜக்காத்திலும் அனைத்து விவாதத்திலும் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். அல்லாஹ் அவருக்கு இன்னும் அதிகமான இதாயத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக மௌலவி முகமது இம்ரான் பாபாஜி அவர்களை நிறைவுரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன்.